இந்த அழகிய மாலை பொழுதில் சந்திப்பதில் ஆனந்தம் அடைகிறேன். இன்றைய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் என வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாள் 5/5/2017 திருவள்ளுவர் ஆண்டு 2046 சித்திரை 22ஆம் நாள். நாம் நம்முடைய மன்றங்களில் பொதுவாக அரசியல், மதம் சார்ந்த எந்த விடயங்களையும் பேசுவதில்லை. அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். நீராடும் கடலுடுத்த நிலமடந்த கிளியொழுகும் சீராடும் வதனமென திரள்பரவ கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறுமியந்து செயல்பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கூர்ந்த செவிமடுப்பு, தேர்ந்த சிந்தனை, சிறந்த நாவன்மை ஆகிய மேம்பட்ட ஆற்றல்களை செயல்முறையில் பயின்றோம். தொலைபேசிகள், கையிடப்பேசிகள் இந்த நூற்றாண்டின் சிறந்த கண்டுபிடிப்பு என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்த போதிலும் அது நம்முடைய இன்றைய கூட்ட நடவடிக்கைகளுக்கு ஏதாவது ஒரு வகையிலே இடையூறு ஏற்படுத்தலாம் என்பதற்காக உங்களுடைய செல்போன்களை அல்லது கையிடப்பேசிகளை அணைத்தோ அல்லது அமைதிப்படுத்தி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நம்முடைய இந்த கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி தருவதற்கு ஒரு சிறந்த எழுத்தாளரும் பண்பாளருமான நம்முடைய மன்றத்தின் கல்வி உபதலைவர் சுவேந்தர் விஜயலட்சுமி அம்மாவை மேடைக்கு அனைத்து சொல்வீந்தர்களுக்கும் மாலை வணக்கம். இன்றைய நாள் மிகவும் அருமையான நாளாக இருக்க போகின்றது. ஏனென்றால் இன்று உழைப்பின் மூலமாக உயர்வை அடைந்திருக்கின்றவர்களே இங்கே அதிகமாக இருக்கின்றோம் என்பதாலேயே என்று சொல்லலாம். இந்த சொல்வேந்தர் மன்றத்திலே இன்று வரை நாம் உழைத்து இன்றைய நிலைக்கு மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கின்றது. அதுவும் இதிலே பன்னாட்டு சொல்வேந்தர் மன்றங்களிலே நமது மன்றத்திலிருந்து உறுப்பினர்கள் சென்று பங்கேற்க போகிறார்கள் என்பது நம்மளுடைய உழைப்பின் உயர்வுக்கு ஒரு அச்சாணியாக தெரிகிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும் இல்லையா? எப்படி நினைக்கின்றீர்கள்? நம்மளாமே போற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நேரி என்னவென்றால் உழைப்பே உயர்வு. அதற்கு தகுந்தால் போன்ற சொல் சாதனை. உழைப்பு இருந்தால்தான் யாருமே சாதனை படைக்க முடியும். தேடி சோறு நிகழ்ந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாழ பல செயல்கள் செய்து வெறும் கூற்றுக்கு இலை எனுப்பின் வாயும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அந்த பாரதி கூறினான் அல்லவா? அந்த பாரதி மகாகாளியிடம், ஏ காளி, என்னை யார் என்று நினைத்தாய்? நான் சாதாரணமாக பாட்டு பாடிவிட்டு போவவன் அல்ல, சாதிக்க பிறந்தவராகும் என்று சூழ்தட்டி மார்தட்டி சூடுரைத்து விட்டு சுதந்திர தாகத்தை நம்மளே ஏற்படுத்தி சென்றவர். அப்படிப்பட்ட சாதனை சிக்கனுடைய தாக்குதல் உள்ள எவரும் நாம் உழைக்கலாம், சாதிக்கலாம். ஆனால் அவன் இதை மட்டும் வாயார மட்டும் சொல்ல
மனதில் உறுதியோடு, கட்டுப்பாடோடு, சிந்தனை தெளிவோடு, திப்பத்தோடு உழைத்தான் இல்லையா? காக்கைக்கும் குருவிக்கும் தனக்கே பசி இருந்த பொழுது எல்லாவற்றையும் எடுத்து தெளித்தான் நன்றாக. அவன் முன்னேறி உழைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் ஏதோ பாட்டை பாடிவிட்டு சென்றான் என்று அல்ல. வயிறு காயும் பொழுது சுதந்திர தாகத்திற்காக தண்ணீரை நமக்கு கொடுத்தவன். நம் பாரதியுடைய பாடல்களின் மூலமாக தண்ணீரை நமக்கு கொடுத்தவன் என்று நான் சொல்ல வேண்டும். இப்படியாக பாரதியாருடைய தாக்குதல் உள்ளவர்கள் தான் நான் சொல்வேன் என்று சொல்கிறேன். இதிலே உழைப்போ உயர்வு அல்லது உழைப்பு பிழைப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் உழைப்பையும் பிழைப்பையும் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இல்லையா? எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய என்றால் உழைப்பு அதிகமானால் பிழைப்பு சிறப்பாக இருக்கும்போது both are complementary என்று சொல்லலாம். அதே போன்று வெற்றியின் திறவுகள் உழைப்பு என்றுதான் சொல்லுகிறோம். உழைப்பின் உயர்வை நம்ம பல சாதனையாளர்களை உதாரணங்களாக கொண்டு செல்லலாம். இவற்றிலே எனக்கு பிடித்த இருவரை நான் சொல்லியே ஆக வேண்டும். நம் நாட்டிலே நமக்கு எல்லோரும் தெரிந்தவரான முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ராமேஸ்வரத்திலே படம் போட்டிக் கொண்டிருந்ததனுடைய நண்பரிடமிருந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு ஓரளவிற்கு தன்னுடைய வயிறை நிரப்பி தன்னுடைய ஆக்கத்திறனையும் தனக்கு இருந்த ஒரு அறிவியல் திறனையும் பயன்படுத்தி விடாது முயற்சி செய்து தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஒரு விஞ்ஞான அறிவை ஆராய்ச்சி உலகை நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து உழைத்தார்கள். அவர்கள் சாதனை படைத்தார்கள். இதே போன்றுதான் வெளிநாட்டிலே சாண்டியோகா என்ற நகரத்திலே ஹரே கிருஷ்ணா அந்த குழுவுல சேர்ந்து தயிர் சாதம், பட்டாணி, சுண்டல் இதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டவர் யாரு? ஸ்டீவ் ஜாப்ஸ். பின்னால் அவர் எப்படி ஆப்பிள் யார் கையில் இல்லை உங்க கையில உலகத்தையே நமக்கு கொண்டு வந்துடும் அவர்தான். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க யாரும் என்னமோ செய்யணும் பேசாமல் இருக்கல. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு உந்துதலை ஒரு சக்தியை அவர்கள் எல்லாம் உழைப்பின் மூலமாக வெளியே கொண்டு வந்து உலகுக்கு பயன்படுத்தும் மாதிரி இருக்காங்க. இதே APJ அப்துல் கலாம் அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அக்னி சுடர்ந்து இருக்கிறது. அந்த அக்னியை உலகம் பரவுவதற்கு உலகம் ஒளி வீசுவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்றாங்க. You should have the fire. Everyone are having fire in you. That fire should be given to all the people to enlight. அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் வந்து APJ அதான் அகில சிறந்த ஒரு பத்திரிகை ஒரு புத்தகத்தை நீங்கள் அவர் எழுதி கொடுத்தது நீங்கள் படிச்சே ஆகும். எல்லோரும் போய் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சொல்வேந்தர்களாக இருக்கின்றோம். அது உள்ள கருத்துக்கள் புரியும் படித்து பார்த்தோம்னா நமக்குள்ளே ஒரு உத்வேகம் ஏற்படும். சரி, இப்படி நான் சொல்றேன்ல, இவங்கெல்லாம் தான் சாதனை படிச்சவங்களா? ஒரு அறிவியலாக இருந்தவங்களும் ஆராய்ச்சி பண்ணினவங்களும் இல்ல வேற எதுவும் மிகச்சிறந்த அளவிலே பண்ண பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் தான் சாதனை படிக்கிறவங்களா? சொல்லுங்க, இவங்க மட்டும்தான் சாதனை படிக்கிறவங்களா? இல்லை, இவர்கள் சாதனை படைத்தவர்கள், சிகரத்தை நோக்கி சென்றவர்கள், சிகரத்தை தொட்டவர்கள். இதையும் விட நம்ம இங்கே வாழ்த்து கொண்டிருக்கின்றோமே நீங்கள் எல்லோருமே ஒவ்வொரு வகையிலே உழைப்பாளிகள் தான் இல்லையா? உங்களுடைய சந்ததியினர், உங்களுடைய வருங்கால சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படித்தானே வந்திருக்கின்றீர்கள், வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தனி மனித சுதந்திரங்களை விட்டு தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள் எத்தனையோ விதமான உணர்வுகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் விட்டு உழைக்கின்றீர்கள், பிழைக்கின்றீர்கள். அது நமக்கு உதவுகின்றது. எனக்கு தெரிந்து உங்கள் அனைவருக்கும் கூட தெரிந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் இந்த நேரம் எடுத்துக்கொள்கிறேன் தயவு செய்து. ஏனென்றால் ஒரு பேச்சு இருக்கின்றது, நான் கொஞ்சம் அதிகமாக பேசினால் நன்றாக இருக்கும் என்பதற்காக. நமக்கு தெரிந்த ஒருத்தர் திரு ராஜப்பா என்பவர், நம்ம பலருக்கு தெரிந்திருக்கலாம். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் அவரையும் ஒரு சாதனையாளன் என்றே சொல்லுவேன். ஏனென்றால் அவர் வந்த பொழுது ஏதோ வீட்டு கிராமத்திலே உழுது கொண்டும் தண்ணீர் பாய்ச்சி கொண்டும் இருந்த ஆள் எப்படி வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற உத்வேகம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் ஃப்ரீ விசாவில் வந்திருக்கின்றார்கள். வந்து இங்கே என்ன வேலை கிடைத்தது என்று உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக கூட்டுகின்ற வேலை. ஒரு சின்ன கிராமத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தை 2 அறைகள் உள்ள பள்ளிக்கூடத்தை கூட்ட வேண்டுமா? அதற்கு
கொண்டு அங்கே படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை பெற்று அதன் பிறகு படிப்படியாக பல புத்தகங்களை எல்லாம் படித்து எப்படி முன்னுக்கு வருவது என்பதை பற்றியெல்லாம் படித்து படிப்படியாக அவர் கார் ஓட்ட கற்றுக்கொண்டாராம். பின்னர் லாரி ஓட்டினார், அதை ஓட்டினார், இதை ஓட்டினார், எல்லாம் ஓட்டினார். ஆனால் அவருக்கு கொடுத்த உழைப்பு இருக்கு பாருங்க. அவரே ஒரு 50 கிலோ 25 கிலோவான ஒரு கோதுமை மாவு மூட்டையை அவரை தூக்கி கொண்டு கடைக்குள் கொண்டு போய் செலுத்த வேண்டுமா? எப்படி இருக்கு பாருங்கள். எதற்காக உழைத்தார்? தான் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக. தான் அங்கே சூழலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்தியாவிலே தன் தாயிடம். என்ன, நான் வெளிநாடு சென்று பிழைப்பேன், உன்னை எல்லாம் காப்பாற்றுவேன் என்று வந்திருக்கிறார்கள். அது அவர் மனதிலே உள்ளே இருக்கிறது, அந்த அக்னி இருக்கிறது அவருக்குள்ள. அதனால அவர் உழைச்சாரு, அந்த வேர்வையை தொடச்சு விட்டுட்டு உழைச்சார். அப்படியெல்லாம் உழைச்சவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் கொஞ்சம் சொன்னது கொஞ்சம் நிறைய மிஞ்சினது. அவரை பற்றி நாம கேட்டா தெரியும். இந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். அவர் 4000 அவருக்கு ஒரு பெரிய தொகை இல்லையா? யோசிச்சு பாருங்க. 4000 ரியால்களில் இருந்து அருமையாக இருக்கின்றார். அவருடைய மகன் என்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் படித்துக் கொண்டிருக்கின்றார். என்னை பொறுத்தவரை இவரும் சாதனையாக இருக்கார். என்ன நினைக்கிறீர்கள்? இதனுடைய அடித்தளம் என்ன? உழைப்பே உயர்வு. உயர்ந்தால் உழைத்தால் சாதிக்கலாம் என்பது இதன் மூலமாக தெரிகின்றது. இன்னும் நிறைய எனக்கு இந்த உழைப்பை பற்றி பேச வேண்டும் என்று இருக்கிறது. ஏனென்றால் உழைப்பும் பிழைப்பும் என்ற தமிழருடைய உழைப்பும் பிழைப்பும் என்ற நூல் எழுதியதிலிருந்து இங்கே உள்ள உழைப்பாளர்களை பற்றி என் மனதுக்குள் ஒரு பெரிய ஒரு பூகம்பமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தற்போது சமீபத்திலே துபாய் நகருக்கு சென்றிருந்த பொழுது கூட இவர்களை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கூறினேன். என்ன கூறினேன் என்றால், இந்திய வாலிபம் எரிகிறது சவுதி எண்ணெய். இதை கூறிய பொழுது உண்மையிலே அவர்கள் எல்லோரும் மிகவும் கைதட்டி ஆரவாரம் எடுத்தார்கள். கைதட்டலுக்காக இல்லை, இந்த நிலைமை நம்ம நாட்டில் இருக்கிறது. அப்பிறகு என்னுடைய கனவு ஒன்றையும் நான் கூறினேன். இப்படி இல்லாமல் இந்த வெளிநாட்டிற்கு வளைகுடா நாடுகளுக்கு வருகின்ற இளைஞர்கள் இனிமேல் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாகி நல்ல தகுதியோடு வெளிநாடுகளுக்கு வர வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவாக இருக்கிறது. மேலும் இந்த நாடுகளில் லெபனான், மேலும் பல இந்த மாதிரியான ஒரு சில வளைகுடா நாடுகளிலிருந்து நம் நாட்டிற்கு மக்கள் சென்று உழைக்க வேண்டும், நம் நாட்டிற்கு அவர்கள் சென்று படிக்க வேண்டும் என்பது அந்த அளவிற்கு நம் நாடு உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வருங்கால கனவாக இருக்கின்றது. என் குழந்தைகள் அதை நோக்கிய பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவையெல்லாம் அவர்களுடைய உழைப்பு. அவர்கள் ராஜா போல் இருக்கலாம், ஆனால் இன்றும் என் மகன்கள் 5 மணிக்கு டான் என்று எழுந்திருக்கிறார்கள், 11 மணிக்கு தான் தூங்கச் செல்கின்றார்கள். இடையிலே உழைப்பு தான் இவர்கள் பிழைக்கின்றார்கள், சாதனையை நோக்கி செல்கிறார். இது எதற்காக சொல்கின்றேன்னா, இதெல்லாம் உதாரணங்கள். எனக்கும் அவர்கள் எல்லாம் உதாரணங்கள் தான். நானும் அதை எடுத்துக்கொண்டுதான் உழைக்கிட்டேன். அதேபோல் நீங்கள் எல்லோருமே உழைத்தால் நாம் நல்ல சாதனை படைக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு, நல்ல தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததற்கு என்னை நான் பாராட்டிக் கொள்கிறேன் சொல்லலாம். ஏனென்றால் இந்த மே மாதத்திலே நான் அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு எனக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. இனி அடுத்து இன்று நம்முடைய ஆரம்பம் தலைவர் வராததால் நான் இன்று நிறைய நேரம் எடுத்துக்கொண்டேன். இதோடு முடித்துக் கொள்கின்றேன். இனி இந்த அவையினுடைய நிகழ்ச்சி பொறுப்புகள் அனைத்தும் ஒரு அருமையான நண்பர், அருமையான மகனிடம் கொடுக்க போகின்றேன். எனக்கு மேல் வளர்ந்த என் மகன்கள், மூத்த மகன் என்று சொல்லலாம், 3 மகன்களுக்கு மேலே மூத்த மகன் என்று சொல்லலாம். அவர் எப்படி என்றால், அவர்கள் உதவி நம்முடைய மன்றத்தின் முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு வேலையையும் நாம் கேட்காமலேயே செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு மனிதர். நாம் கைகளிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான தாள்களும் இந்த மன்றத்திற்கு வேண்டிய பொறுப்புகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு வேண்டிய உதவிகளை செய்ய ஆரம்பத்தில் முன்வந்த பொழுதே நான் நினைத்தேன், இவர் ஏதோ நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ளவர், ஒரு கடமையாளர் என்பதை அறிவித்துள்ளேன். இன்றும் யார் நெறியாளராக இருக்க போகின்றீர்கள் என்று வாட்ஸ்அப்பில் கேட்ட பொழுது உடனடியாக அம்மா நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் தான். இதுவரைக்கும் டிஎம்ஓடிக்கு, அதாவது நிகழ்ச்சி நெறியாளருக்கு யார் இந்த மாதிரி சொன்னதை சொல்லலை. ஒரு வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஐயா இந்தியா செய்யாமல்
தவிர மற்றவர்கள் யாரும் சொல்லலை, இவர் சொல்லியிருக்காங்க. அதற்காகவே அவருக்கு பாராட்டு கொடுக்கலாம். அவரே இந்த மேடையை இப்பொழுது அவரிடம் அளித்து கொண்டு நான் அழைக்கிறேன். ஐயா சங்கர் அவர்களை கரவொலியோடு உங்களுடைய கரவொலி. எனது அருமை சொல்வேந்தர் மன்ற நிகழ்ச்சியினர்களே, நண்பர்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்னுடைய தாயாரே என்னை வாழ்த்து எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைப்பு, இன்றைய நெறி பார்த்தீங்கன்னா உழைப்பே உயர்வு, சொல் சாதனை. இது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு தலைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அம்மா சொன்ன மாதிரி அப்துல் கலாமை பற்றி நிறையா பேருக்கு தெரியும், சாதனையாளர்கள் வெற்றி பெற்றவங்களே எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல போகிற ஒருத்தரை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் நான் அதை வந்து இந்த சமயத்தில் அது அவசியமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தலைப்பை பார்த்தோன்னே வந்தேன். அதில் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவங்க நெறியாளர் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமேலு தான் இந்த தலைப்பு அவங்க கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப என்ன ஒரு நெருக்கமான தலைப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த வித இது இல்லை. பொதுவாக டைம் லிமிட் இல்லைன்னா இருக்காங்க 10 நிமிஷம் நான் பொறையார் அப்படிங்கிற ஒரு பழைய தஞ்சை மாவட்டம், இப்போ வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொறையாருங்கிற ஊர். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தரங்கம்பாடி அப்படிங்கிற ஊர், காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற ஊர். இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியும் நாகூர் கருமையான அருகையான இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் வேளாங்கண்ணிக்கு அருகையில் இருக்கிற ஊர். இந்துக்களுக்கு தெரியும் சனீஸ்வரன் கோயிலுக்கு அருகாமல் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பனுக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. அந்த தாயோட கணவர் வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. அவங்களுக்கு தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாதவ கம்யூனிட்டியில் உள்ளதுனால அவங்க வந்து வீட்டில் மாடு வச்சு அந்த பால் பீச்சு அது சம்பந்தமானது. அவங்க வந்து அந்த பால் பீச்சு அதை ஒரு மோராக்கி அதை தலையில் தூக்கி அந்த ஊரில் இருக்கிற தெருவில் இருக்கிற தெருவா அந்த மோரை, அந்த காலத்தில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி தெருவாக போய் அந்த மோரை விற்று அதில் வர வருமானத்தையும் அவங்க வீட்டில் இருந்த முருங்கைக்கீரையும் வச்சு அந்த 6 பிள்ளைங்களும் அந்த தாயார் வளர்த்தாங்க. அதில் வந்து 2வது பையன் அப்படிங்கிற ஒரு பேர் வீரப்ப பிள்ளைங்கிற ஒரு பேர். அவர் வந்து சின்ன வயசுல எந்தவித படிப்பறிவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஊரில் வந்து ஒரு பலசரக்கு கடை, அந்த ஊரெலாம் பலசரக்கு கடை, இப்போ ப்ரொவின்ஷியல் ஸ்டோர் சொல்கிறேன், பலசரக்கு கடை. அதில் வந்து அவர் வந்து சாயந்தர நேரம் 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் அந்த பலசரக்கு கடையில் வேலை செய்வார். காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த ஊரில் ஒரு நாடார் உயர்நிலை பள்ளின்னு ஒரு ஸ்கூலில் பியூனாக இருந்தார். பியூனா மணி அடிச்சுக்கிறது பியூன் வேலை. 5லேருந்து 8 மணி வரைக்கும் அந்த பலசரக்கு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். 8 மணிக்கு மேலே 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சிவந்தி ஆதித்தன் இருக்கிறாரு. அவரோட மாமனார் ஃபேமிலி, அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ராவ் பகதூர் ஃபேமிலி. அவங்களும் அந்த காலத்தில் நேரடியாக குயின் விக்டோரியாக்கிட்டே இருந்து இது வாங்கி அந்த ஏரியாவே அவங்களுக்கு சொந்தமானது. அவங்க வந்து ஒரு 5-6 பஸ்ஸுனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு பயன்படுத்துவாங்களே அந்த டூரர் கார் தெரியுமா, அந்த கார் தான் அப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மக்களை கூப்பிட்டு போகிறது. பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது, ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் போய் தான் கூப்பிட்டு வரணும். முதல் நாள் போய் கேட்டுக்கணும் யார் எங்கே போகிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க ஒரு 4 வண்டி வச்சு அதை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால அதை வந்து சரியாக கவனிக்க முடியாத இருந்துகிட்டு இருந்துச்சு.
இந்த வீரப்ப பிள்ளைன்னு சொன்னேன், அவர் வந்து இரவு 8 மணிலேருந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் அதில் வந்து கிளீனராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்கள்ட்ட வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் சேலரி வாங்காமையே இருந்துக்கிட்டு இருந்தார். 5 மாதம் முடிஞ்சிச்சு. 5 மாதம் முடிஞ்சோடனே அந்த முதலாளியை போய் பார்க்குறாரு. பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 5 மாதம் சம்பளம் எனக்கு வரல, நான் வாங்கலை, அதனால் வந்து நீங்கள் அந்த அதையும் அந்த பணத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே எவ்வளோ வித்தியாசப்படுதோ அந்த பணத்தை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நான் கொண்டாந்து இந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த வண்டியை நான் எடுத்துக்கிறேன், நான் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு அவங்க வந்து குமரி டிரான்ஸ்போர்ட்டுன்னு வச்சுருந்த இதை வந்து அதில் ஒரு வண்டி அவர் அன்றைக்கி நல்ல ஒரு இதில் மூட்டில் இருந்ததுனால அவரு சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. வர்றாரு. தாய் கழுத்தில் கிடந்த ஒரு செயினை மட்டும் அந்த காலத்தில் அடகு வச்சு மீதி பணத்தை கொடுத்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. MDO 75ன்னு அந்த வண்டியோட நம்பரு, அதே டூரு. அன்னையிலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் முதல் நாள் நைட்டு யார் காரைக்கால் போகிறீங்களா, நாகப்பட்டினம் போகிறீங்களா, மாயரம் போகிறீங்களா, கும்பகோணம் போகிறீங்களான்னு ஊரில் உள்ளவங்க எல்லாரையும் கேட்டுக்க வேண்டியது. மக்கள் நாள் காலையில் 5 மணிக்கு போக வேண்டியது. அவங்கள அதுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி அவங்க இடத்துல போய் இறக்கி விட வேண்டியது. திருப்பி அங்கேருந்து அவங்க வர வரைக்கும் அந்த ஊரில் வெயிட் பண்ணி கொண்டாந்து இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு இதை மாதிரி ஒரு பஸ் வாங்கினார். மொதல் பஸ் வந்து பொறையாறுலேருந்து நாகப்பட்டினத்துக்கு வாங்கினார். அதை அப்படியே படிப்படியாக முன்னேறி 6வது பஸ் ஆக்கினார். 6வது பஸ் ஆக்கி அதே ஊரில் ஒரு பெரிய ஒர்க் ஷாப் வச்சு அந்த காலத்துலேயே நான் சொல்கிறதுலாம் 60-70களில் சொல்கிறேன். அதில் வந்து அப்பயே 500 பேர் அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு வந்து அப்படியே படிப்படியாக முன்னேறி வந்தார். முன்னேறி வந்து மக்களுக்கு அவரால் முடிஞ்ச அந்த ஊரில் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா பொறையாறில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் அவரோட ஃபோட்டோவும் அவரோட ஒய்ஃபோட ஃபோட்டோவும் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் அந்த லெவல் அவர் அந்த ஊர் மக்களுக்கு செஞ்சவர். பள்ளிவாசல் ஒன்று கட்டணுன்னாங்க, அதுக்கு அப்படியே 10,000 ரூபா கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த அந்த கட்டட தொழிலாளர்கள்லாம் கொடுத்து அவங்க மூலயமா அந்த இதை கட்டி கொடுத்தாரு. கிறிஸ்தவர்களுக்கு அவரே ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்தாரு. ஊரில் இருக்கிற கோயில்களுக்கு எல்லாம் இது செஞ்சு கொடுத்தாரு. அதனால் அவர் வந்து அந்த ஊரில் எல்லாமே ஒரு பொதுவாக பார்த்தாங்க. 3 முறை வந்து அவர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இது பண்ணார். அதில் ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை எதிர்த்து யாருமே நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. இருந்தாலும் அவரு காசு கொடுத்து ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சு, ஏன்னா தான் வந்து போட்டி இல்லாமல் வந்து ஜெயிச்சு வந்தோன்னு இருக்கக்கூடாது, ஒரு ஜனநாயகமாக இருக்கணும்னு ஆளை வச்சு ஜெயிச்சு அந்த மாதிரி வந்தார். பசங்களுக்கு வந்து நல்ல முறையில் தயார் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. காமராஜருக்கு மிகவும் ரொம்ப நெருக்கமானவர். தமிழ்நாடு காங்கிரஸ் அப்போ பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர். அவர் தான் திருவாளர் வீரப்ப பிள்ளை. அவரை பற்றி இந்த இடத்துல நான் ஏன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, அவர் வந்து உழைப்பால் உயர்ந்தவர். அவர் மட்டும் இல்லாமல் அவரோட 4 பிரதர்ஸில் 4 அண்ணன் தம்பிகளில் ஒருத்தருக்கு வந்து இந்த அம்மை போட்டு கண் பார்வை இழந்தவர். இன்னொரு தம்பி வந்து சின்ன பையனாக இருக்கிறப்ப இந்த மரத்தில் ஓடி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு இதால் கத்தி பட்டு அந்த கையே அவருக்கு போனவர். அந்த குடும்பத்தில் யாரும் எந்தவித வேறுபாடுகள் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவரு பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்கன்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் உயர்த்தினவர். இளையராஜா சொல்கிற மாதிரி இந்த மாதிரி என்னுடைய பாடல்களை யார் பாடினாலும் என்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடணும்னு சொல்கிற மாதிரி திருவாளர் வீரப்ப பிள்ளையை பற்றி பேசுறதுக்கு நான் யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கலைன்னா, ஏன்னா அவருடைய வாரிசு நான். அவருக்கு தெரிஞ்சதை வந்து டிவிஎஸ் சுந்தரையங்காராக இருக்கட்டும், ஏபிடி பொள்ளாச்சி மகாலிங்கமாக இருக்கட்டும், SRVS சுந்தரராமன், அதான் மிஸ்ஸஸ் மல்லிகா வேணுகோபால் இருக்கிறாங்களே அவங்களோட தாத்தா, அவங்கெல்லாம் அவங்க பெரிய ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அந்த மாதிரி அவரோட பேசிக் உழைப்பால் உயர்ந்தவர். கடைசி வரைக்கும் எழுத படிக்க தெரியாதவர். ஒரு பெரிய கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு லீடிங் அட்வொகேட்டாக இருந்த சத்திரல்வாடுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஃப்ளைட்டில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. சத்திரல்வாடு வந்து ஃப்ளைட்டில் போர்டாவுக்கப்போ இவரை பார்த்துருக்கிறாரு. கதை வேஷ்டி, கதை சட்டை, ஜிப்பா, ராமம், வேற ஒன்றுமே சொல்லலையா அவருக்கு. ஏன்னா அவர் ஈவன் சத்திரவாடி நேரடியாக வீரபாபுரியிட்ட சொல்லியிருந்தாலும் வீரபாபுரி தெரிஞ்சுக்க போட்டிருக்காரு. ஏன்னா மீடியேட்டர் தான் அப்போ எல்லாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு உழைப்பால் உயர்ந்தவர்.
தஞ்சாவூரில் பொதுவாக தமிழ்நாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் 99% எல்லாருக்கும் அவரை தெரியும். அவரோட ஸ்தாபனம் தான் ஸ்ரீ சத்யவிலாஸ் பஸ் சர்வீஸுங்கிறது. 1970 திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சியில் வந்து அது வந்து தேசிய உடைமை ஆக்குனாங்க. அப்போ வந்து 70 பர்மிட்டு 90 பஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்குனவர் உழைப்பால் உயர்ந்தவர். வேற எந்த வித இது இல்லாமல் உழைப்பால் உயர்ந்தவர். அவர் காலத்திலேயே ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவர். அவர் இறக்குற காலத்தில் அவரால் ஒரு 700 குடும்பங்களுக்கு சாப்பாடு போட முடியுது. இந்த சமயத்தில் நான் அவரை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அது இல்லாமல் அவரோட பேரன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். உங்களுடைய திட்ட பேச்சு நாம உங்களுடைய திட்ட பேச்சு நாம திட்ட பேச்சை விட அது இல்லாமல் இப்போ வந்து மன்ற நிகழ்ச்சிகளுக்கு வருவோம். இதில் வந்து தமிழ் சொல்வேந்தர் மன்றங்களில் வந்து நிறைய வாய்ப்புகள், பேசுறதுக்கு வாய்ப்புகள், பழகிறதுக்கு வாய்ப்புகள், எவ்வளவு நம்ம பேச்சுகளை நம்மளால அதை ஒரு சுருக்கி கரெக்டான இதில் கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய உண்மைகள் இங்கே நடக்குது. அதை பற்றி ரொம்ப சந்தோஷம். இந்த கூட்டத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் அவர்கள்ட்ட நிகழ்ச்சி நிகழ்வுகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கான்னு கேட்கறதுக்கு. மாற்றங்கள் இருக்கின்றன. இன்று ஆதரவர்கள் மன்னிக்கவும், இன்றைய சொல் விஜயமா என்றிருந்தது. நான் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஷஃபி ஐயா அவர்கள் இருங்கம்மா சொல் அசைச்சொல் வந்து சொல் சாதனை என்ற சொல்லை பற்றி சொல்பவர் ஷஃபி ஐயா அவர்கள். சொல்வேந்தர் ஷஃபி. ஓகே. குரல் மாசிலாமணி ஐயா. அடுத்து இலக்கண ஆசான் சொல்வேந்தர் இம்தியாஸ். அசைச்சொல் உமர் இருப்பது போல வாக்கு கணக்காளராக இலக்கண ஆசான் இம்தியாஸ். அசைச்சொல் எப்பொழுதும் இருக்கும்படி உமர். ஓகே. வாக்கு கணக்காளர் அப்துல் காதர். அவ்வளவு ஒரு மாற்றம் தோடி ராசி வராதனால அங்க சார் பொது மதிப்பீட்டாளர் ராஷித் வராதனால அந்த பொறுப்பாளி தங்கசாமி ஐயா எடுத்துக்கிறாங்க. அப்போ அது இலக்கண ஆசான் வந்து ஜாஃபர் அவர் வராதனால வித்தியாசம். ஐயா நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடட்டுமா? நான் சொல்றேன். நான் சொல்லிடட்டுமா? ஒரு நிமிடம். எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா இலக்கண ஆசானாக இன்று தங்கசாமி ஐயா அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்போ வந்து ஜாஃபர் வராதனால நான் பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து பொது மதிப்பீட்ட வந்து சொல்வேந்தர் ராசித் வராதனால சொல்வேந்தர் தங்கசாமி ஐயா பணம் கொடுக்குறாங்க. அப்ப சொல்வேந்தர் தங்கசாமி ஐயாவோட ரோலை வந்து சொல்வேந்தர் ஆசாத் செய்ய போறாங்க. சொல்வேந்தர் ஆசாத்தோட ரோலை நான் பண்ணுறேன். இதுல வேற யாரும் அந்த மதிப்பீட்டை வந்து நீங்க செய்யணும். அப்ப நீங்க ரெண்டு செய்றீங்க. இலக்கண ஆசானாவும் இலக்கண ஆசானம் காதலியை கொடுங்க, வாக்கு கணக்காதையும் காதலியை கொடுங்க. நான் சப்போர்ட் பண்ணுறேன். அப்துல் காதர் வாக்கு கணக்காளர், இலக்கண ஆசானம் அப்துல் காதர். வாக்கு கணக்காளர் கபீர். வாக்கு கணக்காளர் கபீர். சரி. வாக்கு கணக்காளர் கபீரா? நீங்க வந்து மதிப்பீடு நீங்க இலக்கண ஆசானாவே
சொல்றேன், கொஞ்சம் எல்லாம் இது பண்ணீங்க. சொல் வந்து விஜய் மாவுக்காக ஷபி செய்யறாரு. குரல் வந்து ராஷிதுக்காக மாசிராமணி சார் செய்யறாங்க. இலக்கண ஆசான் வந்து அப்துல் காதர். அசை சொல் வந்து ஓமர். இலக்கண ஆசான் வாக்கு இலக்கண ஆசான் பொறுப்பை சொல்வேந்தர் கபீர் அவர்கள் மேற்கொள்றாங்க. அசை சொல் வந்து சொல்வேந்தர் உமர் ஐயாவை பார்க்குறாங்க. வாக்கு கணக்காளரை வந்து சொல்வேந்தர் அப்துல் காதர் ஐயா அவர்கள் செய்கிறாங்க. நேர காப்பாளர் வந்து சொல்வேந்தர் திருமதி சீதா தங்கசாமி அவர்கள் கவனிக்கிறாங்க. உடனடி பேச்சு ஆசான் வந்து சொல்வேந்தர் அபுல் ஹசன். அவரை மதிப்பீடுறவர் வந்து சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்கள். நிகழ்ச்சி நெறியாளர் திட்ட உரை மேல் திரு சொல்வேந்தர் மாசிராமணி அவர்கள் செய்த வந்து மதிப்பீடு வந்து திரு சொல்வேந்தர் ஆசாத் ஐயா அவர்கள் செய்கிறாங்க. பொது மதிப்பீட்டாளர்கள் அறிமுகப்படுத்துதல், கூட்டறிக்கை கேட்டறிதல், அது வந்து சொல்வேந்தர் ராஷிது செய்ய இருந்ததை சொல்வேந்தர் தங்கசாமி ஐயா செய்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திட்ட உரையோட மதிப்பீட்டாளர் யாரு? ஆசாத் மாசிராமணி ஐயா இது பண்றதா ஆசாத் பாய். சொல்வேந்தர் அவர்களே, இந்த கூட்டமானது 3 பகுதிகளாக எப்பொழுதும் நடந்தே வருகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்து இருப்பினும் நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டல் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவது அங்கமாக திடீர் பேச்சு பகுதியாகும். இது வந்து திடீர் பேச்சு உடனடி பேச்சை வந்து திரு சொல்வேந்தர் அபுல் ஹசன் அவர்கள் வந்து நடத்துவாங்க. இதோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக உங்களுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டாடுறதுக்கு உண்டான பகுதி இது. இரண்டாவதாக தயார் செய்யப்பட்ட பேச்சுகள் வந்து இந்த கிளப்ல பிராஸ், சில்வர், கோல்டு அப்படின்னு இருக்கிறதுக்கு உண்டான திட்ட உரைகளை பேசி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மேல் நோக்கி வளர்றதுக்கு உண்டான இது. மூன்றாவது வந்து பொது மதிப்பீட்டு பகுதி. அது வந்து பொதுவாக எல்லா மதிப்பீடுறவங்களுக்கு உண்டான மதிப்பீடு செய்கிறவங்களுக்கு உண்டான ஒரு இது. ஓகே சொல்வேந்தர்களே, முதலாவதாக இலக்கண ஆசான் அவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களது பொறுப்பை விவரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் கபீர் அவர்கள். எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இலக்கண ஆசான் என்ற வகையிலே இன்று என்னுடைய கடமையானது இங்கு பேசப்படும் உரைகளிலிருந்து சிறந்தவைகள் என அறியப்படக்கூடிய சிறந்த சொற்கள், சொற்றொடர்கள் அவற்றை குறிப்பிட்டுக் கொள்வதோடு, குறையுள்ள சொற்றொடர்கள் அல்லது பிறமொழி சொற்கள் பயன்படுத்தப்படக்கூடிய பிறமொழி சொற்களை குறிப்பெடுத்து பொது மதிப்பீட்டாளர் அவர்கள் கூறும் பட்சத்தில் என்னுடைய அறிக்கையை வாசித்து அளிப்பேன் என்பது. நன்றி சொல்வேந்தர் கபீர் அவர்களே. அடுத்ததாக குறிச்சொல் கணக்காளர் அசைச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் உமர் அவர்களை மேடைக்கு அழைத்து அவருடைய பணியை விளக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து பல்வேந்தரும் மாலை வணக்கங்கள். இடைச்சொல் கணக்காளர் என்ற வகையில் எனது கடமை பேசப்படும் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து பேச்சுகளில் இடம்பெறும் நீண்ட இடைவெளி மற்றும் இடைச்சல்கள் வார்த்தைகளை பேச்சாளருக்கு உபகரணத்தின் மூலம் மொழியெடுத்து உணர்த்துவதோடு மற்றும் பேச்சாளரின் இடத்திலே வர வைத்து பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் தருணத்தில் என தெளிவான அறிக்கையை சமர்ப்பிக்கலாம். முக்கியமாக திட்ட உரைகள் இடம்பெறும் சமயத்தில் உபகரணத்தை அவர் ஆனால் இடைச்சல்கள் மக்கள் கணக்கில் எடுக்கப்பட்டு எனது அறிக்கையை சேர்க்கிறது. உபகரணம் சொல்றாங்க, அந்த உபகரணத்தை உபகரணம்
அதான். நன்றி சொல்வேந்தர் உமர் அவர்களே. அடுத்து நேர காப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைத்து அவருடைய பொறுப்புகளை விவரிக்கும்படி மிகவும் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நேர காப்பாளர் திருமதி. ஓகே, ஒரு சிறு மாறுதல். வாக்கு கணக்காளர் அவர்களை வாக்கு கணக்காளர் திரு அப்துல் காதர், சொல்வேந்தர் அப்துல் காதர் அவர்களை மேடைக்கு வரும்படி வந்து அவருடைய பொறுப்புகளை விவரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். தங்களால் அளிக்கப்படும் எல்லா வாக்குகளையும் சரியாக சேகரித்து அந்த தருணத்தில் அதனுடைய எண்ணிக்கைகளை நாம் தங்கள் முன்பு சமர்ப்பிப்பேன் என்று பணியோடு சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. சொல்வேந்தர் அப்துல் காதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நேர காப்பாளர் திருமதி சொல்வேந்தர் திருமதி சீதா தங்கசாமி அவர்களை மேடைக்கு வந்து அவருடைய பொறுப்பை விவரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் சொல்வேந்தர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நேர காப்பாளர் என்ற வகையில் எனது கடமை இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நான் உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்வதோடு நிற விளக்கு சமிச்சைகள் மூலம் பேசுபவர்களின் அளவை அவர்களுக்கு உணர்த்தி உரிய நேரத்தில் பேச்சை முடிக்க உதவுவேன். பேச்சாளரின் படைப்பு வரையறுக்கப்பட்ட நேரத்திற்கு அமைந்திருந்ததா என்று கேட்கும் பட்சத்தில் எடுத்துக்கொண்ட நேரத்தை கூறாது ஆம் அல்லது இல்லை என்று மாத்திரம் கூறுவேன். யாராவது நேர வரையறை மீறி இருப்பின் அவரது பெயரை மாத்திரம் அறிவிப்பேன். கூட்டத்தில் இறுதியில் பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் எனது நேர அறிக்கைகளை சமர்ப்பிப்பேன். நன்றி. நன்றி சொல்வேந்தர் திருமதி சீதா தங்கசாமி அவர்களே. அங்கத்தினர்களே, இதற்கு இடையில் திடீர் பேச்சு பகுதி ஆரம்பிக்கிறதுக்கு குரல் இருக்கு, சொல்லு. ஓகே, திரு சொல்வேந்தர் சஃபி அவர்களை இன்றைய சொல் விவரிக்கும்படி மேடைக்கு வந்து விவரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இனிய சொல்வேந்தர்களே, மாலை வணக்கத்துடன் இன்று இந்த மேடையில் உங்களிடையே சொல்லாசனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இன்றைய சொல் சாதனை. யார் ஒருவர் எக்காரியத்தையும் முன்னெடுத்து வைத்து அதை முடிப்பவர் சாதனையாளர் என்று கருதப்படுவார். அதுதான் இந்த சாதனை என்ற வார்த்தைக்கு ஒரு குறுகிய ஒரு விளக்கம் கொடுத்து நான் முடிக்கின்றேன். உங்களுடைய பேச்சுக்களில் நீங்கள் சாதனை என்ற வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். யார் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அவர்களுடைய பெயர்களை நான் இங்கு குறிப்பெடுத்து மேடையில் தலைவர் கேட்கும் பொழுது அதை படித்து காண்பிப்பேன். சாதனை என்ற வார்த்தையை நீங்கள் சாதனையுடன் அதை உங்கள் வார்த்தைகளில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறி இந்த மேடையை தலைவருக்கு சொல்வேந்தர்களே, கமலஹாசனை பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நடிகர் தான், யாரும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு படமும் கமலஹாசன் படம் பார்க்க போறப்ப இதுல என்ன புதுமை இருக்கும், இதுல என்ன புதுமை இருக்கும்னு நம்மள அறியாமே நமக்கு ஒரு உந்து சக்தி இருக்கும். அதே மாதிரி சொல்வேந்தர் ஷஃபியர்கள் என்னைக்கு மேலே இருந்தாலும் இப்போ எந்த மாடல் இருக்க போது பார்ப்பேன். மன்னிக்கவும், நான் அது வந்து அது சரியா நாங்கள் எது கவனிக்கல, மன்னிச்சு. அடுத்தது குரலாசாம் திருமதி மாசராமணி ஐயா, இவர்களை பற்றி சொல்ல வேண்டும்.
சொல்வேந்திர அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நேரடியாக வருகிறேன். இந்த குரல் ஒரு மிக அற்புதமான குரல். இதுதான் ஊழை முப்பக்கம் காண்க உழைவின்றி தாழாத உயர்த்துபவர். இந்த குரல் இன்றைய தலைப்புக்கு மிக மிக பொருத்தமான குரல். திருவள்ளுவர் இன்றைய தலைப்புக்காகவே எழுதப்பட்ட குரல் என்று சொல்லலாம். அதனுடைய பொருள் என்னவென்றால், தொடர்ந்து அயராது உழைக்குவோர் யாராயிருந்தாலும் அவர் ஊழை விதி என்று சொல்றாருலே, விதியையும் அப்படி சொல்ல முடியும். இதான் அர்த்தம். இது வந்து மிக முக்கியமான ஒரு வார்த்தை. யாராவது சொல்ல முடியுமா? கம்மியான வார்த்தை, திருவள்ளுவர் மட்டும்தான் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை உப்பக்கம். உப்பக்கம் வந்து கவனிக்கணும். உப்பக்கம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தலை பயிற்சி இல்லாமல் தாழாத முயற்சி கொண்டு அர்த்தம். உப்பக்கம்னா எனக்கு வார்த்தைகள் கவனிச்சுட்டாரு. அப்பக்கம் இப்பக்கம் கேள்வி அப்படின்னா அந்த பக்கம் உட்காது ஒரு வர எனக்கு பிடிக்காத ஒருத்தர் வர வந்தாருன்னா, பிடிச்சவர் வந்தாருன்னா இங்கே உட்காரு, அங்கே உட்காருன்னு சொல்லுவோம். எனக்கு பிடிக்காதவர் வந்துட்டார், அவர் என்ன சொல்றது இல்லையா? அதான் உப்பக்கம். உப்பக்கம்னா வேற வழியில் வந்து தொலைச்சிட்டார் அந்த மாதிரி. ஏனென்றால் இந்த தளராது அயராது உழைப்பவர்களுக்கு ஊழ் தேவையில்லாத ஒரு விஷயம், விதியெல்லாம் ஒன்றில்லாத விஷயம். ரெண்டு உதாரணம். ஸ்டீவ் ஜாப்ஸ் கேள்வி, பேங்க்ரியஸ் கடுமையான கேன்சரில் இருந்தும் சித்து ஆப்பிள் கொண்டாந்தார். அதை விட இந்த ஸ்டீவன் கிளாக் கேட்குறீங்களா யாராவது? இந்த பிளாக் ஹோல் பக்கம் பண்ணுவது கிட்டத்தட்ட அவர் என்ன வியாதின்னு யாருக்குமே புரியும். மருந்து கிடையாது. 20 வயசுலேயே சைக்கிளே உட்கார்ந்தாலும் யாரோ முடிவிட்டார். கடுமையான வியாதி. அத்தனைக்கும் வெளியே நியூட்டன் உட்கார்ந்து ஒரு சேர் உட்கார மிகச்சிறந்த விஞ்ஞானியம் அவங்க இருக்கிறாங்க. இந்த உணர்வு பொருள் உணர்வு வந்தா உனக்கு எனக்கு சம்மந்தம் போ, சரி சரி அந்த பக்கம் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உப்பக்கம் காண்பர். இந்த பாருங்க, உழையும் உப்பக்கம் காண்பர் உழைக்கின்றியும் ஆளாது முயற்சி. நன்றி திரு மாசலாமணி, சொல்வேந்தர் திரு மாசலாமணி ஐயா அவர்களே. சாதனையாளர்கள்ங்கிற சொல்ல இன்னைக்கு இருக்கிறதுல நீங்க வந்து பேசுனது மிக சால பொருத்தமான நிகழ்வாக இன்று அமைந்தது. சொல்வேந்தர் அவர்களே, இந்த இலையில நான் ஒரு சின்ன என்னுடைய கருத்துகள் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ ஒரு சில நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, இப்போ ரொம்ப குறுகிய காலத்தில் பார்த்த ஒரு நிகழ்வில் ஒரு பெரிய பிரபலம் ஒருத்தர் சொன்னார், யுனெஸ்கோவோட லிஸ்டில் இருக்கிற 50 மொழிகளில் வேகமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற 50 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒரு மொழி அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு மலையாள பையன் வந்து தமிழ் பாட்டு அவ்வளோ அருமையாக பாடுனா, இந்த மாதிரி ஒரு மலையாள பையன் வந்து நம்ம தமிழ் பாட்டை பாடுறதுக்காக எந்த காலத்துலேயும் தமிழ் மொழி அழியாது அப்படின்னு அவர் சொன்னார். பட் இருந்தாலும் இங்கே வந்து பேசுகிறவங்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிற புத்தகத்தை அப்படியே பார்த்து திருப்பி படிக்காமல் அதை தயவு செய்து மனசில் உள்வாங்கிக்கிட்டு உங்களுடைய சொந்த தமிழில் அதை வெளியே கொண்டாந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய சொந்த கருத்தை சொல்லிக்கிறேன். தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். திருப்பி உடனடி திட்டப்பேச்சு பகுதியை ஆரம்பிக்கிறதுக்கு உடனடி பேச்சு பகுதியை ஆரம்பிப்பதற்கு சொல்வேந்தர் அபுல் ஹசன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். நன்றி நெறியாளர் அவர்களே. சிறப்பான அறிமுகத்திற்கும் சிறப்பான இன்றைய ஒரு சிறப்பான நெறியான உழைப்பை உயர்வு என்ற மே தின வாரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதை சார்ந்த உடனடி பேச்சு அமைவது அதைவிட சாலச்சிறந்தது என்று நினைக்கின்றேன். உழைப்புக்கும் சாதனைக்கும்
பெயர் போனவர்கள் நம்மில் எல்லோரும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். பெற்றோர்கள் இருக்கிறவர்கள் போனவர்கள். நன்றி. இன்றைய கூட்டத்தின் தலைவர், சொல்வேந்தர்கள், சிறப்பு விருந்தினர்கள், அனைவருக்கும் என்னுடைய மாலை வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இப்போது இந்த பகுதியானது ஒரு விறுவிறுப்பான பகுதி. சொல்வேந்தர் மன்றங்களில் நாம் முடிந்தவரை பங்கு பெற்றும் அங்கத்தவர்கள் அனைவரும் பேச வைப்பது வழக்கம். ஆகவே எல்லாரும் தயாராக இருங்கள். ஏனென்றால் இப்போ பொறுப்புகளும் இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம இந்த கேள்விகளும் போகிறோம். இப்பகுதியின் நோக்கம் அங்கத்தவர்களை சுயமாக சிந்திக்க வைத்து பேச வைப்பதாகும். இவற்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. முக்கியமாக உங்கள் தொழில்துறையில் இது மிகவும் பயனுள்ளதாக இருப்பது என்பதும் சந்தேகமில்லை. உடனடி பேச்சுகள் பொதுவாக குறுகியதாக இருக்கும் மற்றும் 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரையிலானது. நேர காப்பாளர் பேச்சாளரின் நேர அளவை உணர்த்த எனக்கு உதவியாக இருப்பார்கள். திருமதி சீதா. 1 நிமிடத்தில் நேர காப்பாளர் பச்சை விளக்கையும், 1.5 நிமிடத்தில் மஞ்சள் விளக்கையும், 2 நிமிடத்தில் சிவப்பு விளக்கையும் உணர்த்துவார்கள். பேச்சாளர்கள் சிவப்பு விளக்கை கண்டு பார்த்ததும் 30 நொடிகளில் 30 வினாடிகளில் 30 வினாடிகளில் முடிக்கும் என்பது மனதில் வைத்துக் கொள்ளணும். அதோட பச்சை விளக்கு நீங்கள் உங்கள் இலக்கின் ஆரம்பத்தில் இப்பகுதியின் நோக்கம் சுயமாக சிந்தித்து பேசும் ஆற்றலை வளர்க்க உதவுவதால் யாரும் இதில் பங்கு கொள்ள தயங்க வேண்டாம். சொல்வேந்தர்களே, இந்த நெறிக்கேற்ப உழைப்பே உயர்வு என்ற நெறிக்கேற்ப ஒரு சில விஷயங்கள் முன்னதாக சொல்லியிருக்கிறேன். உழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருவிளையாடல்ல யார் இந்த ஒரு அவங்க பேருன்னா முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு இந்த நாரதர் அவர் ஒரு பேட்டி போடுவாரு. இந்த போட்டி இந்த உலகத்தை யார் சுற்றி வர்றாரு. உடனே முருகர் மயில்ல உடனே ஏறி உட்கார்ந்து நான் சுத்திட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிள்ளையார் சொல்லுவாரு. அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா அப்பனும் அம்மையும் அப்பனும் சொன்னா இந்த உலகத்தை நான் சொன்னேன். அப்போ அவருடைய என்ன அதுன்னா அதுல ஒரு ஸ்மார்ட்னஸ் திறனறி அதுல இருக்கு. அது மாதிரி நம்ம உழைப்புங்கிறது அதிகமா உழைக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி அதை மெட்டீரியலைஸ் காரியமா ஆக்குறதுங்கிறது தான் முக்கியம். சரி, முதலாவதாக அதை சார்ந்து நான் ஒரு இதை சொல்றேன். கடும் உழைப்பை ஹார்ட் ஒர்க் விட திறமிகு உழைப்பே ஸ்மார்ட் ஒர்க்கே சிறந்தது. உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்வேந்தர் கபீர் அவர்கள். தமிழ்ல சொல்லலாம். கடும் உழைப்பை விட ஹார்ட் ஒர்க், திறமிகு உழைப்பே ஸ்மார்ட் ஒர்க் சிறந்தது. உதாரணம் சொல்ல முடியுமா? சக சூவேந்தர்களே, திடீர் பேச்சு ஆசன் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை. என்னைக்குமே நாம ஒரு காரியத்தில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காரியம் என்ன அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்காம அது என்னங்கிறதையே முழுமையை வழங்கிக்காம அது பின்னாடி ஓடுறதை விட
முதல்ல அதுக்குரிய என்ன விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்குது, நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு திட்டமிடல் இருந்து அதை வந்து கொஞ்சம் ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதை அந்த இலக்கை அடைய முடியும். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கழுதையை வந்து நிறைய பேர் உதாரணம் சொல்லுவாங்க. கழுதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அது வேலை செய்கிறது எல்லாருக்குமே தெரியும். கழுதை தான் அதிகமாக வந்து பொதி சுமக்குது, அது மூட்டைகளை சுமக்குது. அதனால கழுதையும் குதிரையும் ஒன்றாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. குதிரை என்ன செய்யுது? குதிரை வந்து எதுவுமே வேலையை செய்யாது, ரொம்ப அழகாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். அதுக்கு போடுவாங்க, அதுக்குரிய தீனி நேரத்துக்கு நேரம் வரும். அது எப்போ அதனுடைய அந்த பந்தயத்தில் ஓடணுமோ அப்போ மட்டும் தான் அது ஓடும். மற்ற நேரத்தில் அது வந்து எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஆனால் கழுதை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அதிகமாக பொதி சுமக்கும், மூட்டை அதிகமாக குதிரையை விட அதிகமாக கழுதை தான் வேலை செய்யும். ஆனால் மதிப்பு எதுக்கு அதிகம் அப்படின்னு சொன்னால் குதிரைக்கு தான் அதிகம். கழுதை அதிகமாக வேலை செஞ்சாலும், அதிகமாக கடின உழைப்பை அது போட்டாலும் அங்கே எதுக்கு மதிப்பு அப்படின்னு சொன்னால் குதிரைக்கு தான் மதிப்பு. அதுபோல் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு அதை ஒரு ஸ்மார்ட்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கடின உழைப்பு அந்த இடத்துல தேவை இருக்காது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி சகோதரர் கபீர் அவர்களே. இது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. சவுதி அரேபியாவில் ஒரு கான்ட்ராக்டர் தமிழ்ல எப்படி சொல்லலாம், ஒப்பந்தக்காரர்கிட்ட ஒரு வேலை கொடுக்கப்படுது. அதாவது ஒரு 100 ரோட்டு பகுதியில், சாலையோர பகுதியில் 100 மரம் செடிகளை நட்டுறதுக்கு அவன் கான்ட்ராக்டர் அந்த வேலையை அவங்க தொழிலாளிகளுக்கு 3 பேருக்கு அந்த வேலையை பிரித்து கொடுக்குறாரு. அதாவது குழியை நோண்டுறதுக்கு ஒருவர், மரத்தை நட்டுறதுக்கு ஒருவர், மறுபடி குழியை மூடுறதுக்கு ஒருவர். வேலைக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு. அவர் வேலையாட்களுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலை ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு வேலைக்கு வர்ற ஆளில் வந்து செடி நடுறவர் வந்து லேட்டாக வர்றாரு. ஆனால் குழி நோண்டுறவன் வந்து செடி நட்டுறவன், அதான் குழி நோண்டுறவன் வந்துட்டு முதல்ல வந்துட்டாங்க. செடி வைக்கிறவர் வரவே இல்லை. குழி நோண்டுறவனும் குழியை மூடுறவரும் வந்துட்டாப்புல டைமில். அப்போ அவர் சொல்கிறாரு, செடி வைக்கிறவர் வரையிலையே, குழியை நோண்டுற வேலை இது பண்ணேன். அப்புறம் செடி வைக்கிறவன் வரவே இல்லை. அப்புறம் மூடுறவன் சொல்கிறான், செடி வைக்கிறவன் வர இல்லையே, குழி என்ன செய்ய அப்படின்னு, உன்னோட வேலை எதுவோ அதை நீ செஞ்சுட்டு போ அப்படின்னு. அப்போ அதில் வந்து அவன் மூடிட்டு அவங்க பாட்டு போயிட்டான். செடி வைக்கிறவன் இங்க அதே மாதிரி தான் இருக்குது. தளம் சமதளமா இருக்கு. அதனுடைய வேலை நோக்க முடியல. அது என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, நம்ம செய்கின்ற வேலையும் வந்து திறனறி ஆய்ந்த புத்திக்கு உகந்ததாக அமையணும், ஸ்மார்ட் ஒர்க்கா முடியணுங்கிறது. அடுத்ததாக உழைப்பு உயர்வு தரும் என்று சொல்லப்படுவது ஒரு பக்கம், உழைப்புக்குரிய உயர்வில்லை என்ற முழக்கங்கள் மறுபக்கம். இதில் உங்கள் கருத்து என்ன? சொல்வேந்தர் ராசி. மாலை வணக்கம் சுவேந்தர்களே. இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சில நாட்களுக்கு முன் நான் படித்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. அது என்ன என்று கேட்டால், உழைப்பு ஒரு பக்கம் என்று சொன்னாலும் உழைப்புக்குரிய உயர்வில்லை என்ற மறுபக்கம். இதில் கருத்து என்னன்னு முடிவாக சொல்றேன்னா, அதாவது ஒரு கல்வியாளர் வந்து பெரிய ஆராய்ச்சி ஒன்று பண்ணாரு. என்ன தெரியுமா, இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மாநிலத்தில் முதலாவது வந்தவர் எங்க அப்படின்னு பார்த்தாரு. சரி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மாநிலத்திலே முதலாவதாக வந்தவர் எங்க, 12வதுலையும் 10வதுலையும் எங்க, ஒன்றும் கிடைக்கல. அடுத்தது மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு தகவலும் இல்லை. என்னடான்னு பார்த்தா, மாநிலத்திலே முதலாவதா வந்து புகழடைஞ்சவங்கலாம் என்ன தெரியுமா பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு, இல்லை அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க காலம். ஆனால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், 100 பேருக்கு 1000 பேருக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தா கடைசி மார்க் எடுத்தவங்க இப்படிப்பட்டவங்க தான். இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா, அவங்களுக்கு, அதாவது நல்லா படிச்சு முதல் மார்க் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு உழைப்புக்குரிய ஊதியம் கிடைச்சிச்சு. ஆனா கடுமையா உழைச்சாங்க பாருங்க. வெறும் படிப்பு 8 படிப்போட இல்லாம கடுமையான உழைப்பு.
அப்படி உழைச்சவங்க யாரோ அவங்களுக்கு தான் 100 பேரை வச்சுக்கிட்டு வேலை கொடுக்கறதும் பெரிய செல்வந்தராக வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து உழைப்பு உயர்வு தரும் என்று சொல்லப்படுகிறது உண்மை. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். உழைப்புக்கு தகுந்த இது இருக்குது. ஆனால் இதுல வந்து படிப்பு கடுமையான படிச்சு உழைச்சவங்க வந்து பெருசா சாதிக்கல. அவங்க வீடு குடும்பம் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் புத்திசாலித்தனமா இந்த உலகத்துல படிப்பை விட உலகத்துல உழைக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டவங்க மட்டும்தான் நல்லபடியா பெரிய இடத்துல இருக்காங்க. அவங்க தான் 100 பேருக்கு வேலை கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி சுரேந்தர் ராஜ்கிட் அவர்களே. நம்ம இன்னைக்கு வந்து உழைப்பை பற்றி உள்ள அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்ச்சிக்கணும். ஒவ்வொன்றும் ஒரு படிப்பு தான். இன்றைய காலகட்டத்தில் உழைப்பால் உயர்ந்தவர்கள் தமிழில் சொல்லப்போனால் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையில் உழைத்து உயர்ந்தோரில் உங்கள் உள்ளம் கவர்ந்தவர் யார்? அது எவ்விதம்? சொல்வேந்தர் அப்துல் காதர் அவர்கள். நன்றி தெரியாதவர்களே, அன்பு உறவுகளே, சொல்வேந்தர் செல்வர்களே, உழைத்து உயர்ந்தோரில் உங்கள் உள்ளம் கவர்ந்தவர் யார்? எவ்விதம்? இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஹென்ரி ஃபோர்ட் அவர் வந்து கார் தயாரிக்கிறவர். இப்போ இல்லை, பிரான்ஸ் நாட்டுக்காரர், அமெரிக்கா. அவர் எதிர்த்து யாரும் அவருக்கு போட்டி போட்டு அவருடைய தொழிலுக்கு போட்டி போட்டு அவரை ஜெயிச்சதாக சரித்திரமே இல்லை. ஆனால் அவரோடு இணைந்து அவர் கூட சேர்ந்து அவருடைய தொழிலெல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு வரலாற்று உண்மை. ஹென்ரி ஃபோர்டுங்கிறவருக்கு நீங்க சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி 2 பேர் உதாரணம் சொன்னாங்க. அவருக்கு கேன்சர் நோய் இருந்தது. அந்த நோயோடு தான் அவர் தன்னுடைய உழைப்பை முன்னெடுத்து சென்றார். புதிதாக கார்களை வடிவமைத்தார். அந்த காலத்திலேயே உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். அவர்தான் எனது உள்ளம் கவர்ந்த மிகச்சிறந்த உழைப்பாளி. அது இல்லாமல் இந்த உலகத்தில் இப்போ நமக்குள்ளே ஒரு உழைப்பாளி, மிகச்சிறந்த உழைப்பாளி இருக்கிறார். இந்த நிமிடம் நாம் பேசும்போதும் சரி, நீங்கள் கவனிக்கும் போதும் சரி, அது யார்? ஒரு வினாடி கூட தயங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இதயம். அது நம்முடைய ரோல் மாடலாக எடுக்க வேண்டும். நாம் அதை பின்தொடர வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் முதலாவது இடம் கொடுப்பது நமது இதயத்துக்கு தான். இதை நான் வலியுறுத்தி சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி. நன்றி சுரேந்தர் அப்துல் காதர் அவர்களே. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் இருக்கின்ற வணக்கங்கள் கூட தொழிலுக்கு முக்கியத்துவங்கிறது. ஒரு தடவை நபிகளார் அவர்கள் பள்ளிவாசலில் நுழைந்து கொண்டு இருக்கும்போது ஒருவர் எப்போ பார்த்தாலும் அவர் வந்து வணக்கத்திலே இருக்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறார், நபிகளார் ஒரு மற்றவர்கிட்ட கேட்குறாருல, இவர் எப்படி எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனையிலே இருக்கிறாரு, இவர் வீட்டுக்கு உங்கிறதுக்கு தொழிலுக்கு யாருக்கு இவருக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, இவருடைய தம்பி இவருக்கு உதவி பண்றாங்க. அப்போ நபிகளார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவரை விட இவர் தம்பி உழைத்து கொடுக்கிறாரே அவர் தான் சிறந்தவர். அப்படிங்கும்போது வணக்கத்துல ஈடுபட்டால் கூட வணக்கத்தை விட தொழில் வந்து வணக்கத்தை விட தொழில் வந்து உயர்வாக காணப்படுகின்ற உழைப்பு வணக்கத்துக்கு விட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
உங்கள் உழைப்பால் ஓதையுற்ற ஒரு வெற்றி பொழுதை பகிர்ந்து கொள்ள இயலுமா? சொல்வேந்தர் உமர் அவர்கள். உங்கள் உழைப்பால் உவகையுற்ற ஒரு வெற்றி பொழுதை பகிர்ந்து கொள்ள இயலுமா? மாலை வணக்கங்கள். உழைப்பால் என்று சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் பல விதமான பொறுப்புகளை பெற்றுக்கொண்டேன். அந்த என்னுடைய தொழிற்சாலையில் எந்த ஒரு பொறுப்பு என்ன எடுத்து கொடுத்தாலும் காட்டக்கூடிய ஒரு சக்தியுடைய பொறுப்பு. ஒரு நாள் காலையில் கம்பெனியில் போய் குட் மார்னிங் டேரக்டர் கை கொடுத்தார். அவர் சொல்றார், அம்மா பூனாவுக்கும் சொல்லாமலோட நம்ம நேற்று அனுப்பின பெரிய 2 பிளான் ட்ரக்கு, ஒரு ட்ரக்கு ஆக்சிடென்ட் ஆகி டிரைவர் இறந்து போயிட்டார். உடனடியாக என்ன ஏற்பாடு செய்கிறது? ஜூலை மாதம் பயங்கர மழை. உடனடியாக எங்கள் ஊர் டைரக்டர் வந்தார், இப்போ நான் சாலை கொடுத்தாரு, பிளாக் ஷாப்பிங் நீங்கள் வச்சுக்கோ அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் செய்யும். உடனடியாக நான் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபோன் பண்ணேன். இந்த நைட்டே வந்து இன்சூரன்ஸ் டிக்ளரேஷன் கொடுத்தாச்சு பிளான் சொல்லிட்டு. உடனடியாக எங்கள் 2 இன்ஜினியர் டார்கெட் பண்ணோம். ஃபேக்டரிக்கு போய் அந்த இன்ஜினியர் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஆளுங்களை சேகரித்து நாங்கள் மக்களை தாண்டும் போது ஈவினிங் மாலை 6 மணி ஆகிடும். மறுநாள் காலை 7:30 மணிக்கு பூனாவில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் மேனேஜர் எனக்காக கம்பெனி தொடர்ந்து காப்பி கொடுத்தாங்க. உள்ளே போய் போனால் அப்புறம் ஆளு வந்து காவத்தோட தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜவேரி வந்தார் அப்படின்னு. ஜவேரி உங்களால் காப்பிட்டு இருக்காரு உள்ள அப்படின்னா 7:30 மணி கவர்மெண்ட் ஆஃபீஸ் வரைக்கும் 9 வரமாட்டாங்க. உள்ளார் நாங்கள் எப்படி கிளியர் முடிச்சாச்சு. இன்சூரன்ஸ் சர்வே வந்து அந்த வே அத்வானி அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனடியாக நீங்கள் கிளம்புங்க வச்சு நாங்கள் சொன்னாங்க. நாங்கள் உடனடியாக போனோடனே 5 நிமிஷத்தில் அந்த அத்வானி வந்தார். அந்த உடனடியாக சர்வே எல்லாம் முடிச்சு எங்கள் பிளான்ட் மறுபடியும் சோலாப்பூர் டிரான்ஸ்போர்ட் போய் ஒப்படைச்சு சாதனை. நன்றி சுரேந்தர் உமர் அவர்களே. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். நான் வந்து நடிகராக ஆகாவிட்டால் நான் என்னதா இருப்பேன், நான் வந்து டாக்டர் ஆகாவிட்டால் நான் என்னதா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து அப்புறம் ஒரு எண்ணத்துல வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் அல்லது தொழிலாளர் நலத்துறை உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சொல்வேந்தர் சஃபி அவர்களே என்ன சொல்றீங்க? இனிய சொல்வேந்தர்களே, மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்துடன் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அந்த ஒரு நிறுவனத்தை, அந்த ஒரு தொழில்துறையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நான் பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் தொழில்துறை என்பது தொழில் வளத்தை மற்றும் அதில் ஈடுபட்டவர்களை முன்னேற்றி கொண்டு செல்லக்கூடிய ஒரு துறையாக நான் அதை காண்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் தொழில் செய்யக்கூடியவர்கள் தான். அதில் திறமையானவர்களை எடுத்து எந்த இடத்தில் அவர்களை போட்டால் எந்த தொழில் முன்னேறும் என்று அழகாக அது கணக்கிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பல யார் அவர்கள் என்னுடைய அந்த செக்ரட்டரி சக ஊழியர்களை வைத்து அழகாக அதை நான் பிளான் பண்ணி பதிவிட்டு எல்லோரையும் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த தொழில்துறையை நான் மிகவும் வளமாக முன்னேற்றி எடுத்து சொல்வேன் என்று கூறி அதை சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக மறுபடியும் நான் மாற்றுவேன் என்று இந்த பதவிக்கு என்னுடைய மேடை பயணிக்கிறேன். இன்றைய தலைப்பு 5 தலைப்பு கொடுத்தாச்சு. இன்றைய தலைப்புகள் அனைத்தையும் மிகவும் சிறந்த முறையில் கையாண்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும், எனக்கு உதவியாக இருந்த நேரக்காவலர்களுக்கும்,
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது பேச்சு பீடத்தை இன்றைய நெறியாளர் சங்கரையாவிடம் மீண்டும் மாலை வணக்கம். உடனடி பேச்சு ஆசான் சொல்வேந்தர் அபுல்ஹாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர காப்பாளர் அவர்களே, அனைத்து பேச்சாளர்களும் சரியான நேரத்தில் எல்லாரும் தகுதி பெற்றுட்டாங்களா? நண்பர்களே, விருந்தினர்களே, சிறந்த பேச்சாளருக்கு தாங்கள் அனைவரும் தற்போது வாக்களிக்கலாம். பேச்சாளர்கள் திரு சொல்வேந்தர் ராஷித் அவர்கள், திரு சொல்வேந்தர் உமர் அவர்கள், சொல்வேந்தர் ஷஃபி அவர்கள், சொல்வேந்தர் கபீர் அவர்கள், சொல்வேந்தர் அப்துல் காதர் அவர்கள். சொல்வேந்தர் அவர்களே, அடுத்த பகுதிக்கு போகும் முன் சலாட் டைம் அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? அடுத்து மேல் திட்ட உரையை சொல்வேந்தர் திரு மாசிலாமணி ஐயா அவர்கள் அளிக்கும்படி அவர்களை மிகவும் தாழ்மையுடன் திரு சொல்வேந்தர் ஆசாத் ஐயா அவர்களை மதிப்பீடு செய்வர் திரு மாசிலாமணி ஐயா அவர்கள் முறையை மதிப்பீடு செய்பவர் சொல்வேந்தர் ஆசாத் ஐயா அவர்கள் குறிக்கோள்களை அறிவிக்கும்படி நடையில் அறிவிக்கும்படி மிகவும் தாழ்வுடன் நன்றி நெறியாளர் அவர்களே. சொல்வேந்தர் மாசிலாமணி அவர்கள் மேல்நிலை திட்ட உரையீட்டில் கதை சொல்லுதல் பகுதியில் இருந்து 3வது உரையை வழங்க இருக்கின்றார். உரையின் நோக்கமாவது படிப்பினை ஊட்டும் கதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த கதையிலே உள்ளுரையக்கூடிய நீதி, அந்த கதையில் உள்ளுரையும் நீதி ஒன்று இருக்க வேண்டும். இந்த கதையை இதுவரை நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் கற்றுக்கொண்ட உங்களது அனைத்து திறன்களையும் இந்த கதையில் உபயோகித்து சொல்லும்படியாக இருக்க வேண்டும். எளிமையான கதையும் கதாபாத்திரங்களும் எல்லோருக்கும் பரிச்சயமான தேவைப்படும் விடயங்களும் நகைச்சுவை திருப்பம் சிறந்த முடிவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி சொல்வேந்தர் ஆசாத் அவர்களே. நேரம் 5 முதல் 7 நிமிடங்கள். 5, 6, 7. 5, 2, 5 கிரீன், 5 கிரீன், 6 நம்பர், 7. அதில் நாட் அதுதான் சொல்வேந்தர் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். மேல் திட்ட முறையில் கதை சொல்லுதல் என்ற பகுதியில் 3வது வகையான ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்கள் பாட்டி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லா கதைகளுமே சின்ன விளக்குகள் பற்றி இருக்கும். உங்கள் மக்கள் கிட்டத்தட்ட தூங்கிடும் பாருங்கள். அது ஒரு பாட்டி தூங்கி. அடுத்தாப்புல ஸ்கூலில் போகும்போது கதையெல்லாம் என்ன சிங்கம் புலி
ஓட்டல் பைக்கு வேகமாக போகுமா, இதெல்லாம் நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய புராணம், இந்த கம்பராமன், இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டோம். இது எல்லாம் போனது கொஞ்சம் பக்கம் வந்தது. விக்ரமாதித்தரை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கதை இருக்கும், கடைசியில் ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரி ஒரு விக்ரமாதித்தரை ஒரு சொல்ல படிக்கும். ஆனால் விக்ரமாதித்தரை எழுதுனவர் எனக்கு மிக மிக பிடித்த மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர் ஜெயகாந்தன். தமிழில் இதுவரை இவரை போல் யாரும் எழுதவில்லை. ஆனால் அந்த கதையினுடைய நோக்கு விக்ரமாதித்த கதையில அதனுடைய போக்கில் இருப்பது கதையை மட்டும் சொல்லிக்கிறேன். முன்னாலே ஒரு இந்த விக்ரமாதித்த கதையில வேதாளம் வந்து ஒரு கதை சொல்லுவோம். அதை கேட்டவங்க கதைக்கு விடை தெரிந்து சொல்லாமல் இருந்தால் தலை பிடிச்சு போயிடும். இடம் போச்சு சொன்னீங்கன்னா மௌன கலைஞரும் அப்புறம் வேதாளம் ஆகிய நான் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சது. உங்களுக்கு தெரியலன்னா தான் பிரச்சனை முடியும். சரியா? அதே நேரத்தில் இதுதான் வேதாளம் கதை. அந்த மாதிரி ஒரு கதை சொல்ல போட்டேன். இதுலேருந்து பின்னால் ஒரு நீதி வந்து ஒரு கதைக்கு நிறையாக வைக்கிறது. ஒரு பெரிய கூடம் இருக்கு, ஆராய்ச்சி கூடம். கதவு லேசாக முடியுது. ஒருத்தர் உள்ள வந்து வர்றாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய விஞ்ஞானி வந்து எதையோ மைக்ரோஸ்கோப் தேடிட்டு இருந்தார். இந்த வந்தவர் போய் தட்டுறாரு. அவர் வந்து கவனிக்கல. அப்புறம் 3 நாள் நான் டீலாம் முடிச்சிட்டேன். அவர் ஒய்ஃப்னு சொல்கிறார். நான் டீ பிஸ்கட்லாம் சாப்பிட்டேன். தொந்தரவு பண்ணால் முக்கிய வேலையாக இருக்கேன்னு சொல்கிறேன். போகல. என்ன திரும்பி பார்த்தா யாரும் நிற்கிறாங்க. என்ன நீங்கள் யார் உங்களை உள்ள விட்டுருக்கு? நான் தான் கடவுள். என்ன தேடி வந்திருக்கேன். ஒன்றும் புரியல. அவர் வேலையாக ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் யார்? நான் தான் கடவுள். உன்னை தான் தேடி வந்திருக்கேன். நீ தான் விஞ்ஞானி தெரியும். நான் அட்ரஸ்லாம் தவறி வரல, கரெக்டாக தான் வந்திருக்கேன் போது இவர் சொல்கிறார், விஞ்ஞானி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பல வேலையாக நீ இருக்கியா இல்லையான்னு வெளியே ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி சண்டை போட்டு அடிச்சு சாகிறாங்க. உன்னை அடையாளம் வந்து அவர் போட்டது ராம போட்டதா பட்டை போட்டதான்னு இன்னொரு கூட்டம் அடிச்சு அலையிறான். இதெல்லாம் நடந்தது. வடகலை தெற்கலைக்காக காஞ்சி நாட்டு அதுக்காக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் ஒரு மாஸ்க் அல்லது ஒரு சர்ச்சுக்கு போனேன்னா தேவன் வருவான்னு நிறைய பேர் காத்துக்கிட்டாங்க. இந்த பிரச்சனைகள் முடியும் என்கிட்ட தொந்தரவு பண்ணாரே சொல்றாரு. கடவுள் ஒன்றும் புரியல. என்ன இப்படி பேசுறாரு? இல்லை உங்கள்கிட்ட தான் நான் வந்தேன், பேசிதான் முடியுது. சரி பேசுங்க. அவர் என்ன சொல்றது, என்ன செய்யறேன்னு கேட்டா இவர் இந்த விஞ்ஞானி சொல்றது சொல்றது கடவுளுக்கு ஒன்று புரியுது. இவர் இது எனக்கு புரியாது. உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை. உனக்கு நான் எப்படியும் எக்கச்சக்கமான அறிவை கொடுத்துட்டதாக எனக்கு இப்போ படுது. ரொம்ப லேட்டாக ரியலைஸ் ஆகிருக்கு. எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை நான் திருப்பி எடுத்துட்டு போனாலும் உடனே விஞ்ஞானிக்கு ஒன்றும் புரியலன்னா பாப்பா போச்சு. இல்லை 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 இதை அறிவை வச்சு தான் நான் படைப்பை நடத்துறேன். அதெல்லாம் முடியாது. உனக்கு அறிவை நான் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டு அதனால நீங்கள் எல்லாம் என்னுடைய கடவுள் இருக்காலையான்னு எல்லாம் தூக்கி வெளியே போட்டு உங்களெல்லாம் பட மாட்டேன், அறிவு எடுக்கிறேன். இல்லை இல்லைன்னு கெஞ்சுறேன். அப்புறம் கடவுள் என்ன சொல்றாரு, சரி போனா உனக்கு 6 அறிவு இருக்கு. இந்த 6 அறிவுல நீ வந்து கெஞ்சதுனால ஒரே ஒரு சாய்ஸ். இந்த சாய்ஸ்னா இந்த 6ல் ஏதாவது ஒன்று எது உனக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு சொல்றியோ அதை மட்டும் நான் எடுத்துட்டு போயிடுறேன். இது வேணா உனக்கு போனா போகுது, நான் உங்களுக்கு ஃபேவர் பண்றேன். ஒன்றும் புரியும். விஞ்ஞானி என்ன செய்யறாருன்னா நம்ம ஏதாவது பேசாம இருந்தோம்னா இவங்க 6வது எடுத்துட்டு போயிடுவார். ஆகவே நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் விஞ்ஞானி கலந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னு ஒன்றும் புரியல. இவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. அப்புறம் அவர் சொல்றாரு, இங்க பாரு, அவர் சொல்ற ஒரே விளக்கம், நீ தான் தந்தை என்று என்ன சொல்லியாரு, உன்னால படைக்கப்பட்டதான் என்ன சொல்றாங்க. நம்ம பரம்பரையா நான் கேட்ட கதை. எங்கேயா அப்பா மகள்கிட்ட போய் இருக்கிற சொத்தை கொடுவாங்கலாம், கொடுக்கவே மாட்டேன். நீ விருந்து மாதிரி வந்து நீ எதையாவது அப்பா தான் கொடுத்துட்டு போற, அதான் முறை, உனக்கு தெரிஞ்சது. அதனால நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எனக்கு இத்தனை நாள் 6 அறிவு கொடுத்ததுல அது எது வேணாலும் எடுத்துட்டு போட சொல்லு இல்லையா. நீ வந்து எதை வேணாலும் எடுத்து, ஆனா எனக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு நீ எதை வேணாலும் எடுத்துட்டு போட சொல்லு சொன்னதுன்னு கடவுள் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டாரு. அவருக்கு புரியுது, அவருக்கு புரியல. நீங்க அங்கே உட்காந்து பார்க்கிறது. இந்த கடவுள் முன்னும் பெண் நடக்கிறார். முன்னும் பெண் நடந்து பார்த்துட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியாத சமயத்துல அவரு என்ன செய்யறாரு, பல நேரம் சுத்தி பார்த்துட்டு இதுக்குள்ளேயே இந்த விஞ்ஞானி உட்காந்து அரை தூக்கத்தில் வந்துருச்சு. அவரு இரு, நான் என்னோட விஞ்ஞானத்தை முடிச்சுட்டு பாதி வேலையா இருக்கேன்னு சுத்தி பார்த்துட்டு
திரும்பி விஞ்ஞானி பார்க்கும்போது கடவுளை தான். ஏனென்றால் இல்லாத தலைப்பு தான். இதுவரைக்கும் மனிதனுக்கு 6 அறிவுக்கு தெரியும். 6 அறிவும் மேம்பட்ட ஒரு அறிவு ஏதாவது இருக்குதா? கடவுளுக்கே புரியும். இப்ப கேள்வி உங்களுக்கு தெரியுமா? விக்ரமாதித்ய கேட்கிற கேள்வி கேட்கிற உங்களுக்கு தெரியுதா? நமக்கு 6 அறிவு. இதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு அறிவு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க இல்லாட்டி உங்க தலை பிடிச்சிடும். தலையை பிடிச்சிருங்க. என்ன நம்மளுக்கு என்ன? அதுதான் எல்லாரும் சொல்ல எட்டாவது சொல்லுவதல்ல. இந்த அறிவு வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்க. விடை தெரிந்து சொல்லாவிட்டால் உங்க தலை வெடிக்கும். இல்லாத ஒரு அறிவு என்ன தெரியுமா? பின்னாடி நடக்க போறத முன்னாடி அந்த அறிவு பகுத்தறிவு முடியும். கதை அப்படியே முடியும். சரியா? இந்த கதை முடியுது. கடவுளுக்கும் இது தெரியாம போனதுனால கடவுளும் போயதால் கதை அப்படியே முடிஞ்சிடும். இந்த கதை முடிவுல ஜெயகாந்தன் இந்த கதையோடு முடிக்கிற கடைசி வரைக்கும் இல்லாத இந்த கதை நான் 1960 62 ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சுட்டேன். நான் படிச்சது மட்டும் ரசிச்சது மட்டும் ருசித்தது அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மெமரைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் அந்த பிரசாதங்களோட மெமரி கொடுத்தேன். அவ்வளவு அற்புதமான கதை. கவனிங்க, இந்த கதை எழுதுறதுக்காக தான் முதல் தடவையாக ஜெயகாந்தனுக்கு புத்திரை பரிசு ஒரு சாவரின் தங்கம் ஆனந்த மெடல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வரிசையா 10 கடை எழுதுறாரு. செருப்பு கடிக்கும், கருங்காலி, பேர் படிக்கிற வரிசையா அனுப்பிச்சார். வரிசையா இருக்கும்போது இவரை விட தமிழில் சிறந்த எழுத்தாளர் யாரும் இல்லைங்கிறது அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்ப மறுபடியும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியாப்பட்ட ஒரு கதையில ஜெயகாந்தன் அப்படியே விட்டார். இதுல என்ன மாடல் இருக்கிறது? இதுல என்ன தத்துவம்? இதுல என்ன வீதி பாதி உங்களுக்கு கிடைக்குது? எனக்கு கிடைச்சது இவ்வளவு நான் கதை சொன்னது. இந்த கதையினுடைய நோக்கம் இதிலிருந்து உள்ள ஆழ்ந்த கருத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனக்கு என்ன படிக்குதுன்னா, கடவுளுடைய படைப்பிலே மிகச்சிறந்த படிப்பு மனித மனிதர்கள் அறிதறி மனிதராய் பிறத்தல். அறிதறிந்து மானிடராய் பிறத்தல். மானிடாய் பிறந்த காலை பூங்குழந்தை பிறந்தது. பூங்குழந்தை பிறந்த காலை தேடியும் மாறி எல்லாமா இருக்கிறது ஞானம் கிடைத்தது. ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்த மகா பெரிய கிஃப்ட் இந்த திரை ஒழுங்காக நடக்கும். நன்றி. மீண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம். सारा टाइम क्या பொது மதிப்பீட்டாளர்கள் அறிமுகப்படுத்துதல் கூட்டத்தின் அறிக்கை திரு சொல்வேந்தர் தங்கசாமி அவர்களை அழைத்து மதிப்பீட்டாளர்களை அறிக்கையை வாசிக்கிறார்கள். நன்றி நெறியாளர் அவர்களே மற்றும் அவையோர்கள் அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம். இன்று மிக குறைந்த அங்கத்தவர்கள் வருகை இருந்தாலும் கூட்டம் மிக விறுவிறுப்பாக நடந்தது. அதற்காக இந்த கூட்ட நெறியாளர் மற்றும் அனைவருக்கும் இந்த நன்றிகள். பொது மதிப்பீட்டாளர் என்ற வகையிலே இங்கு நடக்கின்ற அனைத்தையும் எல்லாவற்றையும் மதிப்பிடும் உரிமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது. அதைத்தான் நான் இப்பொழுது செய்ய போகின்றேன். பொது மதிப்பீட்டாளர் பகுதி 2 பகுதிகளை கொண்டது. முதலாவது பகுதி உரைகளை மதிப்பீடு செய்தல், அடுத்தது கூட்ட அறிக்கைகளை கேட்டு தெரிந்து கொள்வது. அதோடு சேர்த்து இன்றைய கூட்டத்திலே எவற்றையெல்லாம் நாங்கள் மேம்படுத்தலாம், எவற்றையெல்லாம் குறைத்துக் கொள்ளலாம், அல்லது எவ்வாறு எங்களை திருத்திக் கொள்ளலாம், கூட்டத்தை எவ்வாறு ஒரு சீராக நடத்தலாம் என்று தெரிந்து கொள்வதும் பொது மதிப்பீட்டின் பகுதியின் நோக்கம். முதலாவது பகுதியாக இன்றைய உரைகளின் மதிப்பீடுகளை பார்ப்போம். முதலாவதாக உடனடி பேச்சு திட்டவுரையின் மதிப்பீட்டாளராக
எமது மன்றத்தின் ஆரம்ப உறுப்பினர்கள் ஒருவரும் சிறந்த சமூக சேவையாளரும் எல்லோரும் அறியப்படுகின்றவருமான சொல்வேந்தர் இம்தியாஸ் அஹமத் அவர்களை மேடை கிடைக்கின்றனர். சொல்வேந்தர் எல்லாருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த எதிர் பயிற்சி பகுதியை மதிப்பீடு செய்யும்படி நானே கேட்டு வாங்கியுள்ளேன். அதற்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. சொல்வேந்தர் மன்றத்தின் விதிகளின்படி பேச்சாளர்களின் பேச்சை மிகுந்த அளவு பாராட்டி அவர்களின் குறைகளை கோடிட்டு காட்டுவது தான் ஒரு மதிப்பீட்டாளரின் பணி. ஆனால் இந்த மன்றத்தில் சில காலங்களாக விதிமுறைகள் மீறப்படுகின்றன. அதனை நினைவூட்டும் விதமாக நானும் சிறிய அளவில் விதிமுறைகளை மீறி பாராட்டுக்களை குறைத்துக் கொண்டு விமர்சனத்தை அதிகமாக வைக்க விரும்புகிறேன். அது நமது நலன் கருதி என்பதை எடுத்துக்கொள்கிறாக எந்தவித உள்நோக்கமும் அல்லது மற்றவர்களை குறைத்தோ அல்லது தாழ்த்தியோ மதிப்பிட வேண்டும் என்ற எண்ணமில்லை. உங்களின் நலனுக்காக அதனை உங்களுடைய அனுமதியுடன் செய்ய விரும்புகின்றேன். முதலாவதாக எதிர்பார்ச்சி ஆசான் அவர்கள், சொல்வேந்தர் அப்துல் ஹசன் அவர்கள் கணீர் குரல் அழகான நெருக்கேற்ற தலைப்புகளை எடுத்திருந்தீர்கள். அதற்கான பாராட்டுகளை அனைவர் சார்பாக உங்களுக்கு வழங்குகின்றேன். உங்களுடைய பணியில் இருக்கக்கூடியதாக நான் பார்ப்பது, நீங்கள் ஒரு தேர்ந்த சொல்வேந்தர். உங்களுடைய பணியை நீங்கள் எடுத்துரைக்கும் பொழுது உங்களுடைய பணியை உள்வாங்கி அதனை இதுதான் என்னுடைய பணி என்று எடுத்துரைத்திருக்கலாம். அதை தவிர்த்து திட்ட உரை உங்களுடைய கையேடுகளை வாசித்து கொடுத்திருந்தீர்கள், அதனை தவிர்த்திருக்கலாம். ஒவ்வொரு உரைக்கு முன்னும் சிறு விளக்கம் கொடுத்தீர்கள். அது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் உங்களுடைய விளக்கங்கள் தீர்க்கமாக இல்லை. நீங்களே அதில் சிறிய தடுமாற்றத்துடன் அங்கத்தினர்களை அதுவா இதுவா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அதனை தவிர்த்திருக்கலாம். அடுத்ததாக நீங்கள் கொடுத்த அந்த கையேடு எழுத்துக்களை அவர்களுக்கு நீங்கள் வாசித்து காட்ட வேண்டும். அவர்களுக்கு விருப்பமானால் வந்து பார்த்துவிட்டு உங்களிடமே தந்துவிட வேண்டும். அதனை அவர்கள் கையிலேயே வைத்துக் கொண்டு இருப்பது முறையல்ல. மன்னிக்கவும், 5 உறுப்பினர்கள் சில அதனால் வேற அதற்காக அவர்கள் அந்த கையில் கொடுத்த அந்த சிட்டையை அவர்கள் உங்களிடம் தந்துவிட்டு தான் பேச வேண்டும். நீங்கள் அவர்களிடம் கொடுத்து பேசுகிறது அது நன்றாக இருக்காது என்று நினைக்கின்றேன். உங்களுக்கும் நேர இலக்கு உள்ளது. அந்த நேர இலக்கத்துக்குள் முடித்திருக்க வேண்டும். நன்றி. அடுத்ததாக பேச்சாளர் அவர்கள், சொல்வேந்தர் கபீர் அவர்கள் தலைப்பிற்கு ஏற்றபடி முறையாக பேசினீர்கள். சரியான பழமொழியை தேர்ந்தெடுத்திருந்தீர்கள். பாவனைகளும் சரியாக இருந்தது. ஆனால் நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டியது மேடையில் ஒரு ஓரத்தில் என்று பேசினீர்கள். அதை தவிர்த்திருக்கலாம். அடுத்ததாக சொல்வேந்தர் ராசித் அவர்களும் கொடுத்த தலைப்பில் தான் பேசினீர்கள். நீங்கள் ஒரு தேர்ந்த சொல்வேந்தர், ஒரே இடத்தில் நின்று கொண்டு நீங்கள் பேசினீர்கள். அதனை தவிர்த்திருக்கலாம். அதுவும் பார்வையாளர்களை நீங்கள் வாழ்த்தவில்லை அல்லது அவர்களுக்கு வணக்கம் சொல்லவில்லை என்பதனையும் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றேன். அடுத்ததாக வந்த புதிய சொல்வேந்தர் அப்துல் காதர் அவர்கள் நல்ல புகழ்விடம் இருந்தது. சிறந்த உதாரணத்தை கொண்டு வந்தார். சிறப்பாக பேசினார். ஆனாலும் உங்களுடைய ஒப்பீடு ஒரு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அவர்கள் கேட்ட தலைப்புக்கும் உங்களுடைய ஒப்பீட்டுக்கும் அது முரண்பட்டது என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். அதை மனதில் வைத்திருந்தால் உங்களுடைய பேச்சு நன்றாக இருந்திருக்கும். அடுத்ததாக சுரேந்தர் குமார் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்கள் அந்த சிட்டையை
கிரகித்திருக்க வேண்டும். நீங்கள் அதை கையில் பிடித்துக் கொண்டு நீண்ட நேரம் நீங்கள் பெரிய ஒரு சிந்தனைகள் இருந்தீர்கள். அது தவிர்க்கப்பட வேண்டியது. நீங்களும் யாரையும் வாழ்த்தவும் இல்லை, அதை தவிர்த்திருக்க வேண்டும். ஒரே இடத்தில் நின்று அசையாமல் பேசுவீர்கள், அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது. இறுதியாக அந்த சொல்வேந்தர் சாஃபி அவர்கள் நன்றாக பேசினீர்கள், ஆனாலும் ஒரு நிமிடத்தில் முடித்துவிட்டீர்கள். ஒரு நிமிடத்தில் முடிப்பது முறையாக இருந்தாலும் உங்களை போன்ற தேர்ந்த சொல்வேந்தர்கள் நீண்ட நேரம் பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதிகமாக அசை சொல்லை உபயோகித்தீர்கள், அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது. என்னுடைய ஆப்சர்வேஷன் அது. அதாவது நீங்க அதாவது இல்லை ஓகே சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இங்கே வந்து நல்லா சொல்லலாம். நன்றி சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களே. அடுத்து நம்ம திட்ட உரையின் மதிப்பீடுக்கு செல்வோம். இன்று ஒரே ஒரு திட்ட உரை, அதன் மதிப்பீட்டாளராக மீண்டும் ஒரு தேர்ந்த சொல்வேந்தர், நமது மன்றத்திலே மிகவும் மூத்தவர், அதாவது சொல்வேந்தர் மன்றத்திலே மிகவும் மூத்தவர் என்று சொல்லலாம், சொல்வேந்தர் ஆசாத் அவர்களை கிடைக்கிறேன். சொல்வேந்தர்களே, பேச்சாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்ட உரையின் நோக்கமானது உள்ளுரை நீதி ஒன்று இருக்கக்கூடிய கதை ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த கதையை சொல்லி நீதியானது பார்வையாளர்களின் மனதிலே மிகவும் ஆழமாக பதியும்படி சொல்ல வேண்டும். அதற்கான உத்திகளை சொல்வேந்தர் மாசிலாமணி அவர்கள் மிகவும் அருமையாக கையாண்டார். எந்த ஒரு இலக்கியமும் நேரடியான வாசிப்பும் நேரடியான விளக்கமும் தந்துவிட்டால் அங்கே நம்முடைய பகுத்தறிவு தேவையற்றதாகி விடுகின்றது. ஏனென்றால் படிக்கின்றோம், அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு. இது குழந்தைகளுக்கானது. நேரடியாக பொருள் விளங்க வேண்டும். நாம் எல்லாம் வளர்ந்தவர்கள் பகுத்தறிவு வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நீதியை உள்ளுரையாக வைத்து அந்த கதையை தேர்ந்தெடுத்ததற்காக அவரை நான் பாராட்டுகின்றேன். முக்கியமாக கதை நுட்பங்களுக்கு வருவோம், பேச்சு நுட்பங்களுக்கு. முதலாவதாக பார்வையாளர்களை ஈர்த்து விட வேண்டும். மிகவும் அழகாக பார்வையாளர்களை ஈர்த்தார். தாத்தா பாட்டி கதை சொன்னாங்களா, அம்மா அப்பா கதை சொன்னாங்களா, கேட்டீங்களா, ஏறினானா, உங்களுடைய மொழியில் பேசி உங்களை முதலில் கதைக்குள் ஈர்த்தார். பிறகு நடுப்பகுதிக்கு சென்றார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடக்கின்ற அந்த கற்பனை உரையாடலை ஓரளவுக்கு நடித்து காட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது நமது மனதிலே மிகவும் ஆழமாக பதிந்தது. பிறகு உள்ளுரை நீதியாக அவர் சொன்னது, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிவு. இது ஒரு பொது நீதி என்றாலும் மானிடராய் பிறந்திருக்கும் மனிதர்கள் அனைவருமே பகுத்தறிவை கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் உள்ளுரை நீதி. அதை நாம் மறக்கவே கூடாது. அதாவது கற்பனை பாத்திரமாக கடவுளர் தன் முன்னே தோன்றி இருக்கும் பொழுது கடவுளையும் குழப்பக்கூடிய அளவிற்கு இந்த விஞ்ஞானிக்கு பகுத்தறிவு, அதை தந்திருப்பதும் கடவுள்தான் என்று இந்த கதை பின்னல் இருக்கிறது அல்லவா. உண்டானது அறிவு, அறிவை தந்தது யார், அந்த அறிவால் யாரை கேள்வி கேட்கின்றார், இப்படியான அந்த பின்னல் இருக்கின்றதே. இந்த பின்னலை ஜெயகாந்தன் மிகவும் அழகாக செய்வார். அந்த பின்னலையும் மிகவும் அழகாக நம்மிடம் சொன்னார் சொல்வேந்தர் மாசிலாமணி அவர்கள். இவருக்கான சில பரிந்துரைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். தேர்ந்த சொல்வேந்தர்கள் நாம் மேல்நிலை திட்டத்திலே இருக்கின்ற பொழுது, இந்த துவக்கத்தில் இருந்து நடுப்பகுதிக்கு நாம் மாறும் பொழுது அதனை பார்வையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பாக சொல்லுவதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். துவக்கத்திலிருந்து நடுப்பகுதிக்கு மாறுவது என்பது மிகவும் இயல்பாக வந்துவிட வேண்டும். மேல்நிலையிலே நீங்கள் அதனை ஒரு சொன்னீர்கள், இப்பொழுது செல்லுவோம், அதனை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய பரிந்துரை. இரண்டாவதான பரிந்துரை, இன்றைய திட்டத்தில் மிகவும்
அழகாக சொன்னீர்கள் அந்த உள்ளுரை நிதியை. ஜெயகாந்தனின் தனிப்பட்ட சில பற்றி உரை துவக்கத்தில் சொல்லியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய பரிந்துரை. வாழ்த்துகள். மென்மேலும் நல்லவர்கள். நன்றி சொல்லுகிறார் அவர்களே. அடுத்து இந்த கூட்டத்தின் அறிக்கைகளுக்கு செல்வோம். முதலாவதாக அசைச்சொல் ஆசானாக இன்று கடமையாற்றிய சொல்வேந்தர் ஓமார் அவர்களின் அறிக்கையை கேட்டு தெரிந்து கொள்வோம். அசைச்சொல் இன்றைய சங்கர் அவர்கள் அதிகமாக நேரத்தில் மற்றும் எத்தனை உடனடி பேச்சு எத்தனை முறை 20க்கு மேலே கபீர் அவர்கள் 2 முறையும், ராஷித் அவர்கள் 1 முறையும், அப்துல் காதர் அவர்கள் 3 முறையும், ஷஃபி அவர்கள் 2 முறையும். நன்றி. அடுத்ததாக இலக்கண ஆசான் சொல்வேந்தர் கபீர் உங்களுடைய அறிக்கையை வசித்து தருமாறு. எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்று என்னவோ தெரியவில்லை, அதிகமாக நம்முடைய மன்றத்திலே பிறமொழி சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதை நான் குறிப்பிடுத்திக் கொண்டேன். குறிப்பாக சங்கரையா அவர்கள் கிட்டத்தட்ட 7 முறை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சுலேந்தர் மாசிலாமணி ஐயா அவர்கள் 6 முறையும், சுல்வேந்தர் அபுலசன் அவர்கள் 2 முறையும், சுல்வேந்தர் உமர் அவர்கள் 1 முறையும், சுல்வேந்தர் ஷஃபி அவர்கள் 1 முறையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது இனி வரக்கூடிய அடுத்த கூட்டங்களில் இதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொல்வேந்தர் கபீர் அவர்களே. இலக்கணாசன் என்ற முறையிலே சிறந்த சொற்பிரயோகம், மற்றது சிறந்த சொற்கள் பாவித்தது, இலக்கண முறைப்படி பேசியதை குறிப்பிட்டு காட்ட வேண்டும். அத்தோடு திருத்தக்கூடிய இடங்களை சுட்டிக்காட்ட வேண்டும். பொதுவாக இலக்கணாசான் என்ற முறையில் திருத்தப்படக்கூடியவைகளை சொல்லும் பொழுது அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மன்றத்திலே ஒருவர் இவ்வகையான ஆங்கில எழுத்து பிரயோகங்களை பாவித்தால் இதற்கான தமிழ் வார்த்தை இவ்வாறு என்று சொல்லி முடிக்க வேண்டும். அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டியது. குறைகளை கூறும் பொழுது பெயர்களை குறிப்பிட தேவையில்லை. நிறைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக பெயர்களை குறிப்பிட வேண்டும். அத்தோடு இன்றைய மன்றத்தில் நிறைய நல்ல வார்த்தை பிரயோகங்களும் சொற்றொடர்களும் இருந்தன. அவற்றை குறிப்பிட்டிருக்கலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக நேரக்காப்பாளர் சீதா தங்கசாமி அழைத்து அவருடைய அறிக்கையை வாசிக்குமாறு. கூட்டம் தொடங்கிய நேரம் 4:50. படைக்கலர் செய்து 2 நிமிடம் எடுத்துள்ளார். தலைவர் கன்னிசார் திருமதி வாசினாமணி அவர்கள் 15 நிமிடம். நெறியாளர் திரு சொல்வேந்தர் சங்கர் அவர்கள் 28 நிமிடம் 29 வினாடி. முதலாவது திடீர் பேச்சாளர் கபீர் அவர்கள் 1 நிமிடம் 37 வினாடி. சொல்வேந்தர் ராஷித் அவர்கள் 2 நிமிடம். அப்துல் கபீர்
அனைத்து நெறியாளர் கூட்ட உதவியாளர்களுக்கு அறிக்கையில் கேட்டு தெரிந்து கொண்டோம். நேர காப்பாளர் என்பது நேரத்தை கட்டுப்படுத்தி நேரத்தை உணர்த்துவது நேர காப்பாளரின் கடமை. அதாவது ஒவ்வொரு இங்கு சொல்லாசன் சொல்ற இந்த சாப்பி அவர்களை பணிபுரிகின்றேன். மீண்டும் உங்களுடன் மேடையில் சொல்லாசானாக தோன்றிருக்கிறேன். சொல்வேந்தர் சங்கர் அவர்கள் சாதனையை பற்றி நிறைய பேசினார்கள். அவருடைய பேச்சில் அவர் சாதனை என்று ஒரே ஒரு முறைதான் வார்த்தை உபயோகித்திருக்கிறார். சொல்வேந்தர் மாசிலாமணி அவர்கள் ஒரு முறை, சொல்வேந்தர் உமர் அவர்கள் ஒரு முறை, சொல்வேந்தர் ஷாஃபி அவர்கள் 2 முறை உபயோகித்திருந்தார். மற்றவர்கள் ஏன் சாதனை படைக்கவில்லை என்று அவர்களிடம் இந்த கேள்வியை இந்த மேடையிலிருந்து வைத்துவிட்டு விடைபெறுகின்றேன். இன்னொருவருக்கும் ஒரு முறை சொல்லாசன் சாதனை என்ற வார்த்தையை படைத்தார் என்று கூறிக்கொண்டு மேடைக்கு மீண்டும் நேர காப்பாளரின் கடமைக்கு வருவோம். அதிலே இருக்கின்ற அறிக்கை அல்லது அவருடைய கையேட்டிலே இருக்கின்றபடி நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட்டது என்று அதை அறிவுறுத்துவது அவருடைய கடமை. ஆகவே இனிவரும் நேர காப்பாளர்கள் அதை அறிவுறுத்துவார்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது நிறவிளக்குகளை தவிர இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு மணியோசையை எழுப்பி அவருடைய நேரம் முடிவடைந்தவுடன் மணியோசையை எழுப்பி அவருடைய நேரத்தை கோடிட்டு காட்ட வேண்டும். அடுத்த முறை வரும்போது இன்னும் ஒரு மணி இங்கு இருக்கும். அதையும் நேர காப்பாளர் கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். இனி கூட்டத்தின் பொதுவான மதிப்பீட்டுக்கு வருவோம். இன்று கூட்டம் வழமை போல மிகவும் கூட்டம் நேர்த்தியாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. கூட்ட அறையும் மற்றும் எல்லா நிகழ்வுகளும் இன்றைய சொல்லை இங்கு காணவில்லை. சொல்லாசான் அவருடைய நினைக்க திடீர் சொல்லாசான் ஆசானால் அதை கொண்டு வர முடியவில்லை. முடிந்த அளவுக்கு சொல்லை இங்கு நாங்கள் ஒட்டி வைத்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்று நான் கவனித்த ஒரு விடயம் நேரம். நீங்கள் முதலிலிருந்து வந்து பார்ப்பவையானால் 4:30 கூட்டம் ஆரம்பிக்க வேண்டியது. கூட்டம் ஆரம்பித்தது 4:50. ஆகவே 20 நிமிடங்கள் தாமதமாக ஆரம்பித்திருக்கின்றோம். இதை திருத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது படைக்கல செய்விதர். அவர் 2 நிமிடம் எடுத்தார். சரியான நேரத்தின்படி முடித்திருக்கின்றார். கூட்டத்தின் தலைவர் ஒரு 20 நிமிடத்திற்கு மேல் அவருடைய உரை இருந்திருக்கின்றது. இல்ல 15 நிமிடம் அது அவங்க கணக்கு பண்ணது. நான் பார்த்தது 20 நிமிஷத்துக்கு மேல. கூட்டத்தின் தலைவருக்கான கொடுக்கப்பட்ட நேரம் அலுவல்கள் ஏதும் இல்லாத நேரத்தில் 5 நிமிடங்கள் மாத்திரமே. only 5 minutes. 5 நிமிஷம் மாத்திரமே கொடுத்திருக்கு. 5 நிமிடத்துக்கு மேல் எந்த காரணத்தை கொண்டும் கூட்டத்தின் தலைவர் தேவையான விடயங்கள் தான், ஆனால் பேசக்கூடாது. அடுத்தது நெறியாளர்களை பார்ப்போம். நெறியாளர்கள் என்றால் அவர்கள் அல்ல இங்கு பேசுவது. நெறியாளர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை உங்கள் பேச வருபவர்களை அறிமுகப்படுத்துவது, கூட்டத்தை நெறிப்படுத்துவது மாத்திரம்தான். அப்படியாக பேசுவ இந்த சொல்வேந்தர் சங்கர் அவர்கள் அருமையாக நடத்தினார். 3 திட்ட உரைகளை அவர் கொடுத்திருந்தார். அவர் வைத்த கருத்துக்களை எடுத்து 3 திட்ட உரைகளை நாங்கள் ஆகவே அதை இன்று அவர் செய்ததை எடுத்து அடுத்து வருகின்ற 3 திட்ட உரைகளை அவர் வழங்குவார் என்று அடுத்தது சொல்வேந்தர் வித்யாஸ் ஐயா அவர்கள் சொன்னது போல் அடுத்த நெறியாளராகிய நமது திடீர் பேச்சு நெறியாளரும் இடையிலே இடைச்செருகல்கள் அவசியமில்லை. காரணம் என்னவென்றால் பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துவது மாத்திரம்தான் நமது கடமை. அத்தோடு அந்த பகுதியின் நோக்கத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது பொது மதிப்பீட்டு பகுதியின் நோக்கம் என்ன என்பதை நான் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். அதே போல திடீர் பேச்சின் நோக்கம் என்ன, இன்றைய சொல்வேந்தரின் நோக்கம் என்ன என்பதை
கொண்டு வர வேண்டும். கொடுக்கப்பட்ட நேரம் இன்றைய கூட்டத்தில் 10 நிமிடங்கள், முதல் பகுதிக்கு 10 நிமிடங்கள் தான் இன்றைய சொல்வேந்தருக்கு கொடுக்கப்பட்ட நேரம். நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 28 வினாடிகள் 29 நிமிடம். ஆகவே அது மிகவும் அதிகமான நேரம். மற்றபடி பேச்சுகள் அதன் கேட்ட நேரத்தில் கேட்டால் போல் அமைந்தது. இவைகளை நாங்கள் மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றது கூட்ட அறிக்கைகளை வாசிப்பவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தும் போது சொல்வேந்தர் சங்கர் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். கையேட்டை அப்படியே ஒப்புவிக்காமல் உள்வாங்கி அந்த கருத்தை சொல்ல வேண்டும். ஆனால் 1 நிமிடத்திற்கு குறைவாக அதில் உள்ள கருத்துக்களை அப்படியே சொல்லியாக வேண்டும். பொதுவாக இப்படி எடுப்போம். ஒரு நேர காப்பாளர் வருகின்றார், அவர் என்ன வேண்டும் வேணாலும் பேசலாம். ஆனால் அவர் சொல்ல வேண்டியது என்னது? இங்கு நடக்கின்ற அனைத்தையும் நான் கணக்கில் எடுத்து குறித்து கொண்டு பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் எனது அறிக்கையை வாசிப்பேன். இதுதான். இதுக்கு மேல் எது வேண்டாலும் உங்கள் சொந்த கருத்தை நீங்கள் பாவிக்கலாம். ஆனால் 1 நிமிடத்திற்கு குறைவாக. இப்படியாக இருக்குமேயானால் நமது கூட்டம் 4:30 ஆரம்பித்து 6 மணிக்கு 6 மணி அல்ல 1:30 மணிக்கு எனக்கு 4:30 5 6 மணிக்கு முடிந்திருக்க வேண்டும். இன்னும் 6:30 மணி வரைக்கும் திட்ட உரைகள் எதுவும் இல்லாது நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோமே. ஆனால் இது கூட்டத்தின் நேரம் மிக அதிகமாக இருக்கின்றது என்று கூறி, இன்றைய மதிப்பீட்டாளர்கள் இருவருமே தகுதியை இழந்திருக்கின்ற காரணத்தினால் மதிப்பீட்டாளர்களுக்கான வாக்குகள் தேவையில்லை. அடுத்து இன்றைய சொல்வேந்தருக்கு நான் இன்றைய வேலையை அளிக்கின்றேன். சரியா நேரம் கருதி இந்த இடைவேளையும் தொழுகையும் அறிவித்து கூட்டம் அதன் பிறகு தொடரும். அவார்ட் ஃபங்க்ஷன் அவார்ட் தானே ராஜா வீட்டுல டைமிங்
இல்ல முத்தவா வந்து சரி முத்தவா வந்து யாரு முத்தவா இருந்துச்சு? முத்தவா சூப்பர் சலா சலா அவங்க ரெண்டு பேரும் இல்ல அவங்க சொல்லி வச்சிருக்கீங்களா டைம் என்ன ப்ரோக்ராம் ராஜா வீட்டு ராஜா வீட்டு இல்ல நான் வந்து அதுல பார்த்தேன் ராஜா வீட்டு சல்மான் நீங்க தான் வர மாட்டீங்க நீங்க எங்க கூப்பிடுறீங்க? ஒரு நாள் கூப்பிடுறீங்க. அந்த ஜனா அந்த நசீரா பேர் என்ன அந்த மியூசிஷியன் பேர் என்ன சரி அவர் நம்பர் எனக்கு கொடுங்க இல்ல நான் வந்து அந்த மீட்டிங் இருக்கேன் அவங்க கூட அவங்க எனக்கு கேட்டீங்களான்னு கேட்டாங்க நான் இது வரைக்கும் டெய்லி உங்களை பார்க்க நேரமாக கேட்குறேன் அவரை என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னேன்னா ஓ தம்மா போயிட்டாரா ரைட் ஆமா ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஆல்பம் பண்ணணும் அவருக்கும் வந்து தானே அவருக்கு நல்லது தானே ஒரு ஆல்பம் செய்யணும் ஒரு மியூசிக் போடலாம் ஒரு இது பண்ணலாம் அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணா நல்லது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா இவங்க போயிடுவாங்கல்ல அது அந்த மீட்டிங்ல தான் இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க ரெண்டு பிள்ளைங்களை பாட வைக்கணும் அவங்க இங்கிலீஷ்ல ஓகே அவர் தனம் போயிருந்தாராம் அதனால தான் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்தாராம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் ரூமுக்கு வரேன் ரூமுக்கு வரேன்டாரு ரூமுக்கு வர அப்போ பேசிட்டு என்ன வசதி பார்த்து அப்படியே அங்கேயே ஃபோன் பண்ணுறேன் சரி சரி அவரோட பேசிட்டு நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துட்டு ஐடியா பேசினா என்ன